Hello, hi people. Hi, hi guys. The wandering minds. Hi, lovely to see you all. Thank you so much for joining today's session, and thank you very much the Wandering Minds team as well to initiate this. And it's something very very nice to do this here for you all. Um, Suddenly, I'm just thinking, should I have to talk both in Tamil and in English? Can somebody comment on that? It got to be bilingual here, right? In Wandering Minds, Tamil and English. I don't know Hindi, so don't ask me anything in Hindi. It's ek gaon mein ek kisan is what I know. Am I audible to you all? Hi, good evening, Balakumaran. Sudarshan, hi. Archana, hi, Archana. Hi, Dhruv. Audible, right, all of you? Hi, Lion. Hi, Parthiban. Hi, Meena. Thanks for joining. Thanks for joining. If you have any questions, அப்படியே கொஞ்சம் எழுதிட்டே இருங்க. Okay, பார்த்திபன், Tanglish follow பண்ணிக்கலாம். Yeah. So, if you have any questions, நீங்கள் அதை அப்படியே எழுதிக்கோங்க. நேற்று once they had this poster on, அதில் கொஞ்சம் questions ஏற்கனவே கீழே எழுதிருந்தீங்க. So, I've just taken notes of that. அந்த questions நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். Meanwhile, உங்களுக்கு ஏதாவது questions இருக்குது அப்படின்னா, just let me know. Archana, I know audible இல்லையா? Is it okay now? Mohammed Arif understands only English. Okay, I'll try my best to go back and forth English and in Tamil. Meena, thank you very much. A little bit more audible. Okay, can I just adjust my... இவ்வளோதான் ஏன் வருது? This is how the sound is நினைக்கிறேன். Okay, I'm taking this mic near my mouth so that you guys can hear me a little loudly. Okay, so this is good amount of audience, so we can start off with today's session. My name is Dr. Liddy Levlin, and I'm a psychologist. I'm a relationship coach and also a life coach, basically. So relationship coach, life coach, அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப்னாலே பிரச்சனை தானே. அதில் நடுவில் வந்து கொஞ்சம் சமாதானம் பண்ணி, சமாதானம் ஆகிறத சமாதானம் பண்ணி, சமாதானம் ஆகாததை பிரித்து விட்டு பண்ணுற வேலை தான் ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் கோச். வி ஜென்ரலி கிவ் தெம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப், அது எப்படி இருக்கணும், ஹவு டு ப்ரொசீட் இன் அ ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி சில கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் கொடுக்குறது தான் வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சோடைய ஒர்க். அண்ட் லைஃப் கோச் இஸ் அபவுட் டாக்கிங் டு பீப்புள் அபவுட் லைஃப் ஸ்கில்ஸ், அதை பற்றிலாம் சொல்கிறது தான் வந்து லைஃப் ஸ்கில்ஸ். ஓகே, அர்ச்சனா, ஐயோ ஆரிஃப் சும்மா சொல்கிறாரு டாக்டர். ஓகே, ஸோ தமிழ் தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஜஸ்ட் இன் கேஸ் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, நான் ஐல் ஸ்விட்ச் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே, ஆல்ரைட். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி கேட்டிருந்த டாபிக் வந்து டிப்ரெஷன் அண்ட் அதில் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி காமன்லி யூஸ்ட் டேர்ம் இஸ் டிப்ரெஷன். இப்போ அது இது இந்த லாக்டவுன் பீரியடில் we have lot of people who talk about depression. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி கேட்குறோம் நம்ம. பட் தி ஆக்சுவல் மீனிங் ஃபார் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், அது ரெண்டுமே வந்து different actually. If you actually see, depression is something that is inside of you, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் which is for a long period of time. ஒரு வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு கியூமுலேட்டிவாக ஒரு நிறைய வருஷம், நிறைய டேஸ், நிறைய மந்த்ஸ் உங்களுக்குள்ளே போட்டு நீங்கள் உழப்பிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து டிப்ரெஷன். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம வேலைக்கு போகிறதில்ல, வீட்டிலே இருக்கிறோம், நெக்ஸ்ட் மந்த்துக்கு சேலரி கிடையாது, இஎம்ஐஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால
எப்படி வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டஃப் இது வருது இல்லையா, லைஃப்பில் ஒரு டஃப் சுச்சுவேஷன் வருது இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஏன்னா இந்த இந்த பீரியடை நம்ம கடந்து போயிடுவோம். ஸோ அதனால இதில் வந்து வி டோன்ட் ஹாவ் டு ஸ்டே இன் திஸ் பீரியட் ஃபார் அ லாங் டைம். இதில் ரொம்ப வருஷம் நம்ம இப்படியே பேண்டமிக்லேயே இருந்து இப்படியே ஒரு கோவிட் சுச்சுவேஷன்லேயே இருந்து நம்ம சாக போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் தட் வி ஆர் கோயிங் த்ரூ. இந்த டைமில் வந்து what we all are going through is a financial stress. So financial stress இருக்கும்பொழுது it is very very important that we bring our lifestyle into a alignment. ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா, நல்ல ஒரு பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இவ்வளோ கிரெடிட் கார்டு வச்சுக்கணும், இவ்வளோ இஎம்ஐஸ் இருக்கணும், இவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளேயே நம்ம வாழ்ந்துருப்போம் இல்லையா. இவ்வளோ பெரிய டெலிவிஷன் வேணும், இவ்வளோ பெரிய கார் வேணும், பிராண்டட் க்ளோத்ஸ் தான் போடுவேன், பிராண்டட் வாட்ச் தான் கட்டுவேன், 10,000 ரூபாய் கம்மியாக நான் ஷூ போட மாட்டேன், பட்டு புடவை தான் கட்டுவேன் அப்படி சொல்கிற, கோல்ட் ஜுவல்லரிஸ் தான் போடுவேன் அப்படி சொல்கிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த ஆசையின் நிமித்தம் தான் ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிறது. லைஃப்பில் எப்பயுமே சிம்பிள் திங்ஸை நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எப்படி லாக்டவுன் பீரியடில் வெறும் இசென்ஷியல்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோன்னா ரேண்டமாக எல்லாத்தையும் எடுத்து போடுறது இல்லைல்ல. முடிஞ்ச அளவுக்கு எது வந்து ரொம்ப இசென்ஷியலோ அதை மட்டும்தான் நம்ம வாங்க பழகியிருக்கோம், ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே யூ ஷுட் டெஃபினெட்லி கெட் இன் டு அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அது உங்கள் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நாள் நான் பண்ணினதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூ கேனாட் டூ எனிதிங் அபவுட் இட், பட் டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் ஓவர் இட். இது இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால யூ டெஃபினெட்லி நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் இன் லைஃப். கரெக்ட்? இந்த ராக்கிங் சேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? ராக்கிங் சேர் எவ்வளோ பேர் தெரியும் தெரியல. ஒரு சேர் ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும். முன்னாடிலாம் பழைய கால வீட்டிலலாம் இருக்கும், இப்போ கூட கொஞ்சம் ஃபேன்சியராக அந்த கேன்லலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராக்கிங் சேரில் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 hours உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு ஆடிட்டே இப்படி முன்னாடி பின்னாடி ஆடிட்டே இருக்கலாம். நல்ல டைம் பாஸ் அது. மைண்டில் ஏதாவது ஒரு தாட்டை போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கலாம், ரைட்? ஒரு 4 மணி நேரம் ஏஞ்சதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்களோ அதே இடத்துல, ஆரம்பித்த இடத்துலையே தான் உட்காந்துருப்பீங்க. எங்கேயுமே ஒரு ப்ரொக்ரெஷனே இருக்காது. ஆனால் 4 மணி நேரம் வேஸ்ட்டாக இருக்கும். யூ வுட் ஹவ் ஜஸ்ட் சாட் டவுன் ஆன் ஒன் தாட் அண்ட் யூ வுட் ஹவ் ஜஸ்ட் கான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் இன் திஸ் சேர் and you would have just not gone anywhere else. ஸோ அப்படி தான் நம்ம மைண்ட்குள்ளே இருக்கிற இந்த தாட் ப்ராசஸ். ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ப்ராபப்ளி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப்பாக இருக்கலாம், மேரேஜ் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம், பசங்க கிட்ட ப்ராப்ளம் இருக்கலாம், அம்மா அப்பா கிட்ட இஷ்யூஸ் இருக்கலாம், வேலையில் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை மைண்டில் போட்டு சூ பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. டோன்ட் கீப் சூயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். இட்ஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ அட் ஆல். இட் இஸ் ஜஸ்ட் லைக் சிட்டிங் இன் அ ராக்கிங் சேர். ராக்கிங் சேரில் உட்காந்து அந்த 4 மணி நேரம் எப்படி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே போட்டு அதை ஒழிப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ டோன்ட் டூ தட் அட் ஆல். ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது we try to target people who are next to us, you know, நம்ம immediate family member, இல்லை நம்ம பாய் ஃப்ரெண்ட், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை ஃபார் தட் மேட்டர் வீட்டில் இருக்கிற பசங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், மாமியார், அம்மா, எல்லாரும் இதுக்கு பலியாடாவாங்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோன்னா. கரெக்டாக? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவோம், எரிஞ்சு விழுவோம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்படியே பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்னாப் அவுட் இன் அ மினிட் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ஷவுட்டிங் அட் பீப்புள், yelling at people. ஏன்னா யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ரேஜ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்சைட் ஆஃப் யூ. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆள் அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள், உங்கள் மூஞ்சி முகரக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யூ வில் லுக் absolutely awful to look at yourself. So do not hurt yourself, harm yourself by giving you a lot of stress. உங்களை வந்து நீங்கள் இன்னொரு மனுஷன் உங்கள் எதிர்க்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி இன்னொரு மனுஷன் எதிர்க்க இருக்கான் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கைண்டாக இருக்க பார்ப்பீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்பேஷனட்டாக, கைண்டாக, லவ்விங்காக, ப்ளசண்ட்டாக, நல்ல சிரிச்ச முகமாக அப்படி இருக்க பார்ப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் அது ஒரு மாஸ்க்காவது போட்டுப்போம்ல, ஒரு கேமஃப்ளேஜ் மாதிரி ஒரு மாஸ்க்காவது போட்டுப்போம்ல. அதே மாதிரி உங்களை நீங்கள் ட்ரீட் பண்ண பழகிக்கோங்க. ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மட்டுமே இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ நிறைய பேரோட கனவு வந்து இல்லை யூஎஸ்ஏ போகணும் அப்படின்னு இருந்திருக்கலாம், கனடா போகணும், நான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கனவாக இருந்திருக்கலாம். யூஎஸ்ஏல இருக்கிறவங்களுக்கும் கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லையா? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இல்லையா?
அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் மெடிடேஷன் கிளாஸஸ் போகிறாங்க, கவுன்சிலிங் போகிறாங்க, சைக்காலஜிஸ்ட் பார்க்குறாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்குறாங்க, ட்ரக் அடிக்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயுமே ஒரே லைஃப் தான் இருக்குது, ரைட்? எவ்ரிபடி இன் திஸ் குளோபலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது, ஒரு உடம்பு டு ஃபங்க்ஷன், இவ்வளோ தான் இருக்குது, கரெக்ட்? அதில் டிசேபிள்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. பட் நம்ம எப்பயுமே பார்க்குறது நம்மளை விட கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி அதை பார்க்குற ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாக அது நம்மளோட மேலே இல்லவே இல்லை. யூஎஸ்ஏல போய் வாழ்ந்தால் தான் வாழ்க்கையா? கிடையவே கிடையாது. இங்கேயே நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியும், ரைட்? ஸோ அவங்க வச்சிருக்க மாதிரி நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அந்த கார் வச்சிருக்கவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ரைட்? இவன் கட்டியிருக்க மாதிரி எனக்கு ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனும் அதே டைம் தான் பார்க்க போகிறான், நானும் அதே டைம் தான் பார்க்க போகிறேன். பட் அவன் அதை வச்சிருக்கிறனால அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஹீஸ் டெஃபினெட்லி நாட் ஹாப்பி அபவுட் இட். அப்படியே அவன் சந்தோஷமாக இருக்கிறான், பெரிய பங்களா இருக்குது, பெரிய கார் இருக்குது, ஒரு லக்ஸுரி கார் இருக்குது, பயங்கர பிராண்டட் க்ளோத்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி வாழ்ன்றாங்க இல்லையா? அவங்க ஒரு ஹைட்டை ரீச் பண்ணிடுறாங்கல்ல. அவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ணுறவங்களுக்கு அந்த வேக்யூமே இருக்க வேண்டாமே, கரெக்டாக? அந்த ஸ்பேஸே இருக்க வேண்டாம்ல, ஒரு வெற்றிடமாக அது இருக்கவே இருக்காதுல்ல. அப்பயே இவங்க தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. ஏன்னோ பெரிய பெரிய ஆளுங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே இருக்கேயா இவனுக்கு, இவன் ஏன் செத்தான் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போ தெர் இஸ் சம் வேக்யூம் இன் தட் அப்பர் கிளாஸ். அங்கே போய் உட்காரும் பொழுது இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ளே ஓடிட்டே இருக்கோம்ல, ஒரு ரேட் ரேஸ்க்குள்ளே ஓடுறோம்ல. அவன் அவ்வளோ சம்பாரிச்சிட்டான், இவன் இவ்வளோ சம்பாரிச்சிட்டா, பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளோ வாங்கிட்டான், அவங்க எங்கள் சித்தி இப்படி பெரிய வீடு கட்டிட்டாங்க, எங்கள் மாமா இவ்வளோ பெரிய வீடு கட்டாங்க, நான் ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ரேஜில் இருக்கோம்ல நம்ம. அந்த வாழ்க்கைக்குள்ளே போனோம், அந்த ரேட் ரேஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஏன்னா அங்கே போய் உட்காரும் பொழுது உங்களுக்கு தெரியும் சந்தோஷம் அதில் இல்லை அப்படின்றது. அகெயின் யூ வில் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட். ஏதோ ஒன்று தொலைச்சோன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ரைட்? ஸோ இன் லைஃப் ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகுறதுக்கு சில பேர் சொல்லுவாங்களே செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் செட்டில்லாம் ஆகவே முடியாது. நம்ம கடைசியில் எடுக்கிறோம் பாருங்கள் ஒரு பிரெத்து, அதுதான் செட்டில். அந்த செட்டில் ஆகுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், ரைட்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் ஓடணும், ஹஸ்பண்டுக்கு ஓடணும், மாமியாருக்கு ஓடணும், அம்மாவுக்கு ஓடணும், அப்பாவுக்கு ஓடணும், தம்பிக்கு ஓடணும், தங்கச்சிக்கு ஓடணும், பிள்ளைங்களுக்கு ஓடணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போடணும், ஸ்கூல் முடிச்ச அப்புறம் காலேஜுக்கு ஓடணும், அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கு ஓடணும். ஸோ த லைஃப் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் ஆர் செட்டில் சம்வேர் லைக் தட், கரெக்ட்? செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் அதை பார்த்துக்கிறேன், செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செட்டிலே ஆக மாட்டீங்க வாழ்க்கை ஃபுல்லாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஐம் ஸ்டில் டெல்லிங் யூ த ஃபேக்ட். ஏன் நீங்கள் செட்டில் ஆக மாட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் till we'll breathe our last, நம்ம கடைசி மூச்சு எடுக்கிற வரைக்கும் we'll have something or the other to do in our lives. ஒரு பர்பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு. எப்போ அந்த பர்பஸ் முடியுதோ அப்போ we'll leave the earth and go, right? ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. You have to believe that you have a purpose in life. If you're watching me today, you have a purpose in life and that's why you're watching me today, right? ஸோ இந்த குரூப் ஒன்று இருக்குது. இந்த குரூப்பில் நிறையா வெரி லைட்டர் திங்ஸ், வெரி ஃபன் திங்ஸ்லாம் நான் பார்க்குறேன். நான் இந்த குரூப்பில் எப்போ ஜாயின் பண்ணேன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியவே இல்லை. பட் திடீர்னு ஒரு நாள் இந்த குரூப்பில் நான் ஆட் ஆகிருக்கேன், நானே ஜாயின் ஆகிருக்கிறேன். பார்க்கும்பொழுது இந்த குரூப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டு சி வெரி லைட்டர் திங்ஸ், வெரி ஃபன், வெரி தாட் ப்ரொவோக்கிங் திங்ஸ் பார்க்குறதுக்கு. இதுலேயே நான் எவ்வளோ நாள் மூழ்கி இருக்க முடியும்? ரொம்ப நாள் மூழ்கி இருக்க முடியாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் த டைம் பீங். நம்ம இதை ஒரு கோவிட் சுச்சுவேஷனுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லேட்டர் வி ஹாவ் டு மூவ் இன் டு ரியாலிட்டி, கரெக்ட்? ஸோ அப்படி ரியாலிட்டிக்குள்ளே போகும்பொழுது நான் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை அப்பா மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், பிள்ளைங்க படித்து முடிச்சிருப்பாங்க, கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வீடு கட்டுவாங்க, கரெக்டாக? இருக்கிற அந்த அப்பாவுக்கு ஒரு பென்ஷன் வந்திருக்கும், அந்த விஆர்எஸ் வாங்கியிருப்பாங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அதோட பணம் இல்லை பிஎஃப் வந்திருக்கும், ஏதோ ஒரு லாஸ்ட்டில் அவங்க முடிக்கும் பொழுது ஒரு சாலிட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்திருக்கும். அதை வச்சு தான் அவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அதை தான் நமக்கு லெகசியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷனல் தாட் என்ன தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தோடனே மாதமே ஒரு லோனை போட்டு ஒரு வீடை வாங்கி அது இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக ஓட போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிற அந்த ராங் டெசிஷன் தான். நீங்கள் வீடு வாடகைக்கு இருந்தாலும் இட் இஸ் ஓகே, பட் யூ ஸ்டில் ஹாவ் அ ரூஃப் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹெட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நான் ஒரு 7th or 8th படிக்கிற வரைக்கும் என் வீடு ஓடு வீடு தான்.
ஓகே, எங்கள் வீடு ஓடு வீடு தான் இருக்கும். என் கூட படித்த கேர்ள்ஸ், என் கூட படித்த மற்ற பிள்ளைங்களாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த கான்க்ரீட் ஹவுசஸ்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் என்றைக்குமே அது ஒரு டிஃப்ரென்ஸாக எங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது அந்த பீரியடில். பட் இப்போது என்னோட டாட்டர் பேசிக்கிற அந்த லாங்குவேஜ், அவங்க ஸ்கூல் பசங்க பேசிக்கிற லாங்குவேஜ்லாம் பார்க்க போனீங்கன்னா, ஓ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா, ஓ நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்களா, உங்ககிட்ட அந்த கார் இருக்கா, இந்த கார் இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜென்ரேஷன் இஸ் சேஞ்சிங் ஃபார் பேட். த ஜென்ரேஷன் இஸ் சேஞ்சிங் ஃபார் பேட். நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருக்கோன்னா, என்னுடைய முன்னாடி ஜென்ரேஷனில் பார்த்துருக்கீங்கன்னா, எங்கள் அப்பாலாம் ஒரு பேக்கில் வந்து ஷூஸ் எல்லாம் செருப்பெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க, தைக்கிறதுக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா தே கம் ஃப்ரம் அ பீரியட் வேர் தே ரிப்பேர் அண்ட் யூஸ் திங்ஸ். இப்போ நம்ம ஒரு செருப்பில் ஒரு சின்ன கிழிஞ்சு போச்சு, சரியா இல்லை அப்படின்னா, ஒரு சின்ன தேய்மானம் இருந்துச்சுன்னா அந்த ஷூ நமக்கு பிடிக்காது, தூக்கி போட்டுட்டு வேறு ஷூ வாங்கிடுறது. 3000 தானே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. செருப்பு என்ன 2000 வாங்கினியா, வாங்கிக்கோ, இன்னொரு செருப்பு தானே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. முன்னாடி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, செருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா வாறு மட்டும் தொங்கும். நீங்கள் எத்தனை பேர் அதை ரிமெம்பர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த வாறு மட்டும் கடையில் விற்பாங்க, 3 ரூபா 2 ரூபான்னு சொல்லி அந்த வாறு விற்பாங்க. அந்த வாரை மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த ரப்பர் செருப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த செருப்பை திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்ததுக்கு தான் பொறுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி அவங்களால வாழ முடிஞ்சிச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதை ரிப்பேர் பண்ணி வாழ இஷ்டம் கிடையாது. ஏன்னா தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம். ஒய்ஃப் சரியில்லையா, தூக்கி போட்டு வர வாங்கிக்கலாம். ஹஸ்பண்ட் சரியில்லையா, தூக்கி போட்டு வர வாங்கிக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் சரியில்லையா, தூக்கி போட்டு வர வாங்கிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் சரியில்லையா, பிரேக்கப் பண்ணிட்டு வேற வாங்கிக்கலாம். ஸோ வி ஆர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஜென்ரேஷன் வேர் வி ஆர் ஆங்ஷியஸ் அபவுட் எவ்ரி திங். எல்லாமே ஆங்ஸைட்டி தான். எதை எடுத்தாலும் ஒரு படப்படப்பே இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? டிவியை திறந்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டு ரெட் கலரில் பச்சால் 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 அப்படியே ஃப்ளாஷ் நியூஸ் அடிக்குது முகத்தில். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, தூர்தர்ஷன் அப்படியே பொறுமையாக அப்படி சுத்தம். கரெக்டாக எத்தனை பேருக்கு அந்த தூர்தர்ஷன் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பொறுமையாக அப்படியே சுத்தம் ஒரு தூர்தர்ஷன். அது அப்படியே நம்மளை காம் டவுன் பண்ணும். சோபனா ரவி, ஃபாத்திமா பாபு இவங்கெல்லாம் வந்து நியூஸ் வாசிச்சுட்டு போவாங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு டேஸ் அதெல்லாம் இல்லையா? ஸோ இப்போது இந்த டேஸில் இந்த கோவிடை பார்த்து நான் நிறைய பேர் பார்க்குறேன் என்னுடைய டைம் லைன்லேயே. இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அப்படியே பெருசாக ரெட்டில் அப்படியே போடுவாங்க. என்ன, வாட் யூ ட்ரைங் டு சே, கன்வே டு பீப்புள், யூனோ? நம்ம சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு வி டோன்ட் ஹாவ் டு கீப் டெல்லிங் people about எவ்வளோ பேர் செத்துட்டாங்க, எவ்வளோ பேர் அஃபெக்டடாக இருக்காங்க. வி டோன்ட் ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். கரெக்ட்? நியூஸில் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வெளியில் இருக்கணுமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மட்டும் பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறது நல்லது. ரைட்? இன்றைக்கி காலையிலேருந்து பார்க்கும்போது த லாட் ஆஃப் பீப்புள், இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, அவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி இப்படிலாம் கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல அப்படிலாம் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலன்னா நம்ம சொல்ல முடியாது. த நேஷன் இஸ் டூயிங் வாட் இட் கேன் டூ. அது அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ண முடியும். கரெக்டாக? நம்ம வந்து இப்போ பொதுவாக எல்லாரையுமே முட்டா பசங்கன்னு சொல்லிட முடியாது. ரைட்? நம்ம மட்டும்தான் இன்டெலிஜென்ட் இங்கே சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கண்ட்ரியோடைய லார்ஜர் பிக்சரை நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. கண்டிப்பாக இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, இதுக்குன்னு இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா? அந்த நேஷனை பார்க்குறதுக்குன்னு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது த மெனிஸ்கியூல் ஆஃப் இட் இஸ் வாட் வி சி. இதை விட ஒரு லார்ஜர் பிக்சர் தான் அவங்க பார்த்து த கண்ட்ரிக்குன்னு பண்ணுறாங்க. ரைட்? அதில் இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது, ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஆர் தேர் விச் வி டோன்ட் ஹாவ் டு சி. அதை பார்த்து நம்ம ஆங்ஷியஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம வீட்டில் இப்போ இருக்கிறோம். வாட் பெஸ்ட் கேன் வி டூ? வாட் பெஸ்ட் வி கேன் டூ ஹியர் நவ் இஸ் அவாய்ட் திங்ஸ் தட் கிவ்ஸ் யூ ஆங்ஸைட்டி. உங்களுக்கு ஆங்ஷியஸாக ஒரு விஷயம், படப்படப்பாக ஒரு விஷயம் பார்த்து அதை வந்து நான் ஐயோ அப்படின்னு ஆகிற என்றைக்குமே பண்ணக்கூடாது. டோன்ட் டூ தட். டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே உங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. கூடுமான அளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த பேசி பழகுங்க. இந்த கோவிட் சிச்சுவேஷன் மாதிரி, இந்த பேண்டமிக் மாதிரி நீங்களும் நானும் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டோம், இனி பார்க்கவும் மாட்டோம். ரைட்? ஸோ பார்க்கக்கூடாது, பார்க்கவும் மாட்டோம். ஸோ இந்த சிச்சுவேஷனை எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது சின்ன சின்ன ப்ராக்டிசஸ், ஹேபிட்ஸ், ஹாபீஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து மறந்தே போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. நிறைய பேர் குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் பெயிண்டிங் பண்ணுறீங்க, பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, டிக்டாக்ஸ் பண்ணுறீங்க, டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் யூ டு சேனலைஸ் இட் இன் அ பாசிட்டிவ் வே. உங்களுடைய எனர்ஜியை
சேனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பாசிட்டிவாக சேனலைஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, okay, there's somebody who's asking about depression. I'm just talking about that. இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாடி தான் உங்களுக்கு கொடுக்குது, டெவலப் பண்ணி கொடுக்குது இல்லையா? இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பாடி. நம்ம சொல்கிறது அப்படியே கேட்கும் இந்த பாடி, ரைட்? ஸோ இந்த சைக்காலஜி வந்து என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும் ப்ராப்ளி. இன்னைக்கு வந்து எனக்கு காசு கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இஎம்ஐ வருது, எனக்கு காசு கையில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தீங்க, அந்த பதட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் தான் அந்த பதட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இஎம்ஐ ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் வாங்கியாச்சு. வரவுக்கு அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போயிட்டோம். அதனால நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ராங் டெசிஷன்ஸ் ஆன் ராங் பீப்புள் நம்ம எடுத்திருப்போம், ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் வாழ்க்கையவே சரண்டர் பண்ணி உட்காந்துருக்கிறது. ஃபார் விமன் அண்ட் ஃபார் மென் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருப்போம், இல்லை ஒரு தப்பான மொமெண்ட்டில் இருந்து வெளியே வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு காரணமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்கான காரணங்கள் இருக்கும்பொழுது இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அது கொடுக்குற டேமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதனால வர அந்த டேமேஜஸ், என் ஃபேமிலிக்கு நான் ஐம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மை ஃபேமிலி, ரைட்? என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தவங்க என்னை சீட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு பொண்ணு என்னை சீட் பண்ணிடுச்சு, ஒருத்தவங்கிட்ட எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனால நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டேன், எனக்கு வந்து உலகத்தில் எதுவுமே வந்து பிடிக்க மாட்டேங்குது, இனிமேல் நான் வந்து லவ்வே பண்ண மாட்டேன், பொண்ணுங்க எல்லாம் மோசமானவளுங்க, பசங்க எல்லாம் கேவலமானவனுங்க அப்படின்னு நீங்கள் திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, இது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஓகே? பாத்ரூமில் ஒரு தடவை வழுக்கி வந்துட்டிங்கன்னா திருப்பி பாத்ரூமே போக மாட்டிங்களா? போவீங்கல்ல, கவனமாக போவோம் அப்படி தானே? ப்ராப்ளி காலில் செருப்பு போட்டு போவோம், இல்லை தண்ணி இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு பாத்ரூம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கரெக்ட்? அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம், ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்புக்குள்ளேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண தான் செய்வோம். அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது அதோட கான்சிக்வன்ஸ் தான். ஓகே? அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணலாம், பொறுமையாக, அழகாக, டிக்னிஃபைடாக அதை ஃபேஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ போட்டு உழப்பி கூட இருக்கவங்களப்பெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி விட்டு, ஃபோனை தூக்கி அடித்து, டிவியெல்லாம் உடச்சி, தட்டை தூக்கி விசிறி அடிச்சு, பொண்டாட்டி அசிங்கமாக திட்டி, புருஷனை காலால் மெரிச்சு, பாய் ஃப்ரெண்டை போய் அப்படி சொல்லி இப்படி சொல்லி எனக்கு பிடிக்கல, நீ இந்த மாதிரி ஒரு மனுஷனே பார்த்துல, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படி கேட்டு, பொண்ணுங்களை இந்த சைடில் வந்து பயங்கரமாக திட்டி, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, ரைட்? இட்ஸ் வெரி பேட் வென் யூ லுக் பேக், அந்த செயலை திரும்பி பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேவலமான உங்கள் மூஞ்சி கொண்டு போய் நீங்கள் எங்கே வச்சுப்பீங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டு ஒன்றும் பண்ணவே முடியாது வாழ்க்கையில், ரைட்? ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும்போது, வீட்டுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் சண்டை நடக்குது இல்லையா? இப்போ கோவிட்னால நிறைய பேர் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கீங்க, பரிதாபப்பட்ட ஆண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுனால வீட்டில் செம்ம அடி உழுது. ஒன்று பொண்டாட்டி ஃபோனை வச்சுருந்தா சந்தேகப்படுறா, திட்டுறா, என்னத்தை எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுருக்க. அதே தான் இந்த ஹஸ்பண்ட்ஸும் பண்ணுறாங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கன்னா யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க, யாருன்னா ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்கே, ஆன்லைனில் இருக்க, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, ஏன் எத்தனை மணிக்கும் தூங்கலை, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான், எவ்ரிபடி இஸ் an individual. You have to respect that space, right? Everybody is an individual and you have to respect that space. Give them that space in life. தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்தால் ஒழிய அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக அவங்களால வேலை பார்க்க முடியாது. ப்ளஸ் இந்த சந்தேகம் வருது, பொய் சொல்கிறது வருது, இது எல்லாமே நீங்கள் துருவி கேட்குற கேள்வியில் தான் வருது. ஸோ ஸ்டாப் பிஹேவிங் லைக் அ police to another person who's along with you in your life, okay? பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட போலீஸ் மாதிரி உட்காந்து துருவி கேள்வி கேட்டு, சிபிஐ மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் தப்பு பண்ணுவாங்க. பாத்ரூம்குள்ளே உட்காந்து கூட ஒரு மெசேஜ் போட்டுட்டு வெளியில் வர முடியும், பாத்ரூம்குள்ளே உட்காந்து கூட ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வெளியில் வர முடியும், கரெக்ட்? வெளியே எசென்ஷியல்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வெளியில் வர முடியும். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க will definitely do mistakes. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். For them it can be just friendship, right? Or it can be anything else. அவங்க கான்ஷியன்ஸ்க்கு, அவங்க மனசாட்சிக்கு அது சரின்னு பட்டா let them go ahead and do. எவ்வளோ பேர் கர்மாவை பிலீவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் கர்மா will definitely work
எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நான் என்ன கொடுக்குறேனோ நாளைக்கு நான் அதை எடுப்பேன். கரெக்ட்? ஸோ இன்றைக்கி நான் என்ன விதைக்கிறேனோ நாளைக்கு நான் அதை அறுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு தப்பு பண்ணுறேன், என்னோடய ஸ்பௌஸுக்கு அகேன்ஸ்டாக நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நாளைக்கு அது கண்டிப்பாக நான் அறுப்பேன். ரைட்? ஸோ அதனால டோன்ட் ஹாவ் திஸ் ஆட்டிடியூட் ஆஃப் கோயிங் அண்ட் பொலிசிங் பீப்புள் இன்சைட் த ஹவுஸ். இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இங்கே உட்காருங்க, அங்கே உட்காராதீங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறீங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் சேனலே பார்க்குறீங்க, அந்த மாதிரி டோன்ட் கீப் ஆஸ்கிங் பீப்புள். டோன்ட் நேக் பீப்புள் ஃபார் எனிதிங். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த ஸ்பேஸை மரியாதையாக நடத்த கற்றுக்கோங்க. ஒருத்தவங்க இப்போ தான் ஜஸ்ட் ஐ ரெட் ஒரு கமெண்ட், பாடி ஷேமிங் இல்லையா, வெயிட் லாஸ் டிப்ரெஷன் வருது, அப்போ வந்து அந்த பாடி ஷேமிங்குள்ளே போகும்போது அதில் ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் மீ ஐ திங்க் தட் எவ்ரி பாடி டைப் இஸ் பியூட்டிஃபுல். ரைட்? எவ்ரி பாடி டைப் இஸ் டெஃபினெட்லி பியூட்டிஃபுல். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த க்ரௌன் கொடுக்குறாங்கல்ல, மிஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ப்ராப்ளி ஒரு 15 பேர் நடக்கிறாங்க, 20 பேர் நடக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்களுக்கு த டைட்டில் கோஸ். ரைட்? இப்போது ஐஸ்வர்யா ராய் அந்த மாதிரி, சுஷ்மிதா சென் அந்த மாதிரி ஒரு ஆளை பிக் பண்ணி, இந்தாங்க நீங்கள் தான் உலகத்துலேயே அழகி, பிரபஞ்சத்துலேயே நீங்கள் தான் அழகி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. லைக்வைஸ் ஃபார் த மென் ஆல்சோ இட் ஹேப்பன்ஸ். கரெக்ட்? ஸோ நீங்கள் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஐஸ்வர்யா ராய் பார்த்தோன்னே உலக அழகிப்பா இவங்க, பிரியங்கா சோப்ரா பார்த்தோன்னே பிரபஞ்சத்துக்கே இவங்க தான் அழகி அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பொம்பளையும் நிற்க வச்சு அதில் பிரியங்கா சோப்ராவை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து பிரபஞ்சத்துக்கு அழகி. கரெக்டா? நான் போவே இல்லையே அந்த காம்படிஷனுக்கு, நான் போயிருந்தேன்னா நான் வாங்கியிருப்பேனே. கரெக்டா? உலகத்தின் அழகி வந்து ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த தி எக்ஸ்ட்ரீம் ஜீரோ சைஸ் ஃபிகர்ட் அண்ட் யூனோ த பியூட்டிஃபுல் ஐஸ் அப்படி இப்படிலாம் வச்சு பார்த்து இவங்க தான் உலகத்துலேயே அழகி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க. அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, மக்களாக பப்ளிக்காக அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட முட்டாள்தனம் ஒரு எதுவுமே இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்க அத்தனை பொம்பளையும் அங்கே நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து உலகத்துக்கு அழகி அப்படின்ற டைட்டிலை கொடுக்கணும். ஃபேர் இனஃப்? யா. இப்போ பாடி ஷேப்ஸ்க்கு நம்ம வரலாம். பாடி ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் ஃபேட், பீப்புள் ஆர் ஸ்லிம், பீப்புள் ஆர் தின், பீப்புள் ஆர் ஒபீஸ், நிறைய பாடி டைப்ஸ் இருக்குது இல்லையா? அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ரைட்? ஒல்லியாக இருக்கவங்க கிட்ட போயிட்டு என்ன இவ்வளோ ஒல்லியாக தேஞ்சு போயிருக்க அப்படின்னு கேட்குறது, குண்டாக இருக்கவங்க கிட்ட போயிட்டு என்ன இப்படி மலை மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறது, நீ சோறு போட போறியா? கிடையாது. The first question you ask them is this: நீ சோறு போட போறியா? கிடையாது இல்லையா? நீ எதுவுமே பண்ண மாட்ட, வந்து என் பில்லும் பே பண்ண போகிறது கிடையாது, நீ சோறும் போட போகிறது கிடையாது. Who gave you the right to go and ask somebody this question? Never ask somebody this question. ஐயோ வெயிட் போட்டிங்களா, ஐயோ தேஞ்சு தொடப்ப கட்ட மாதிரி இருக்கீங்களே, இதெல்லாம் you cannot ask somebody. If somebody is shaming your body, go right up to them and tell them that every body is beautiful and wonderful. And it is fearfully made. Okay? Every body is unique. Right? இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இந்த உடம்பே இல்லை. கரெக்ட்? ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு அவ்வளோ டிசீசஸில் உடம்பே இல்லாமலாம் இருக்கிற ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்கின்னில் வந்து தொட்ட உடனே உதிர்ற ஸ்கின்னெல்லாம் அப்படிலாம் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. இஃப் யூ கோ ஆக்சுவலி see the medical side of it. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஒரு உயிரையும் ஒரு உடம்பையும் நம்ம வந்து கவனமாக அப்ரிஷியேட் பண்ண, ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். ரைட்? சில பேர் என்கிட்ட வந்து சொல்லும் போது உங்களை மாதிரி ஆகணுன்னா என்ன பண்ணுறது அப்படி கேட்பாங்க. ரைட்? ஆஸ் இன் இந்த ஃபிசிக்கல் பாடியும் வச்சு கணக்கில் வச்சு கேட்பாங்க. உங்களை மாதிரி முடி இருக்கணும்னா என்ன பண்ணணும், உங்களை மாதிரி கண் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படி கேட்பாங்கல்ல, உங்களை மாதிரி ஸ்கின் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படி கேட்பாங்கல்ல. இது எல்லாத்துக்கும் என்னோட பதில் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும். கரெக்ட்? எஸ் ஆர் நோ? யூ ஹாவ் டு பி born in my family ஜீனில் பிறந்தால் ஒழிய நீங்கள் என்ன மாதிரி இருக்க முடியாது. கரெக்டாக? என்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே ரேச்சல் தான். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் அங்கே போட்டுக்கோங்க. தெர் இஸ் நோ ரெப்ளிகா ஆஃப் யூ. நம்ம அம்மா அப்பாவை பற்றி
என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா அழகா அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கள் அப்பா அழகா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? யோசிக்காமையே எங்கள் அம்மா ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? எங்கள் அப்பா ரொம்ப அழகு. எப்படி அழகு? நல்ல வேலை பார்த்துட்டு வந்தார், எங்கள் ஃபேமிலி அவர் தான் நிலைநிறுத்தி காப்பாற்றினாரு, எங்கள் அம்மா வந்து இருந்த காசில் அந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி she wouldn't be responding for questions now, so please wait and ask guys. Okay Meena, yeah, thank you. So அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அம்மா அழகா அப்பா அழகான்றத வந்து அவங்களோட குவாலிட்டிஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா அழகா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப அழகு அப்படின்னு நான் சொல்லுவேன், ரைட்? இப்போ நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்ணுக்கு எங்கள் அம்மா அழகாக தெரிய மாட்டாங்க. ஏன்னா அழகுன்னு நினைக்கிற ஒரு ஃபிகர் இருக்கு இல்லையா, ஒரு டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கள் அம்மா உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா ஏன் அழகுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? உங்கள் அம்மா ஏன் அழகுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ லைஃப்பில் நீங்கள் அழகா இல்லையா அப்படின்ற அந்த டெசிஷனை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டிஸ் தான் எடுக்குது, ரைட்? இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நேம் வச்சுக்கலாமே, உமா வந்து ரொம்ப அழகான பொண்ணா இல்லையா, உமா வந்து குண்டா இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நோபடி டெல்ஸ். இல்லை யார் சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க தான் பாடியை பற்றி அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஐயா அது கருப்பாக இருக்கும், நல்லாவே இருக்காது, அது ஒன்று இருக்குது பாரு, வெள்ளை பூசணிக்காய் மாதிரி இருக்கும், அது கேவலமாக இருக்கும், அதுக்கிட்டலாம் ஏன்டா போகிற அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா சல்மான் கானும் ஷாருக் கான்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? அதை விட கேவலமாக கீழே ஒருத்தர் இருப்பாங்க பாருங்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேயே பின்னாடி நிற்பான் பாருங்கள், அவன் தான் அந்த மாதிரி காமெண்ட் எல்லாம் கொடுப்பான். ஸோ ஆல் த டைம் ஹேவ் திஸ் இன் மைண்ட். நிறைய பேர் நிறைய மென், சாரி டு சே தட், பொண்ணுங்களை கொஞ்சம் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா ஆண்டி 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 அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. என்னோடய கிளாஸ்லலாம் நான் சொல்லும் போது ஐ டெல் சில்ட்ரன், உன் அம்மா ஒருத்தவங்களுக்கு ஆண்டி, கரெக்டாக? உன் அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆண்டி, கரெக்டாக? அப்போது ஆண்டின்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை வந்து டோன்ட் bring it into something very nasty and dirty and insert it there. Don't do that. It's just not good at all, right? ஸோ ஆம்பளைங்களாம் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது லைஃப்பில், நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண பழகுங்க. ஒரு மனுஷன் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், சர்க்காஸ்டிக்காக பேசுகிறோம், பேடாக பேசுகிறோம், பாடி ஷேமிங் பண்ணுறோம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த டிப்ரெஷனில் அவன் தூக்க மாட்டி செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை போல் வருமா அப்படின்னு சொல்லி ஒரே போஸ்ட்டு ஸ்டேட்டஸு, என் டோரை திறந்து வைக்கிறேன், காஃபி குடிக்க வாங்க, டோர் பெல்லாம் நீங்கள் அடிக்கவே வேணாம், அப்படியே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு போஸ்ட் எழுத வேண்டியது பாசிட்டிவாக போயிட்டு. இருக்கிற மனுஷனை காப்பாற்ற துப்பு இல்லை, இதில் எங்கே போயிட்டு நீங்கள் தொங்கின மனுஷனை போய் காப்பாற்ற போகிறீங்க, ரைட்? ஸோ பி வெரி கைண்ட் டு பீப்புள் ஹூ ஆர் நெக்ஸ்ட் டு யூ, பி வெரி கம்பேஷனேட் டு பீப்புள் ஹூ ஆர் நெக்ஸ்ட் டு யூ. இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க, ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. For most of you all who are getting depressed because of இந்த பாடி ஷேமிங், இல்லை மற்றவன் அது சொல்கிறான் இது சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதோ ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், டோன்ட் ரோல் வித் த பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு நாட் ரோல் வித் த பிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிக்ஸ் கூடலாம் பன்னிங்க கூடலாம் நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பன்னிக்கு சேர் ரொம்ப பிடிக்கும், அது அந்த கேமை ரொம்ப என்ஜாய் பண்ணும், கரெக்ட்? ஆனால் நம்ம தான் எண்ட் ஆஃப் த டே டர்ட்டி ஆகிடும். ஸோ டோன்ட் ரோல் வித் த பிக்ஸ். அவன்கிட்ட போயிட்டு நான் சொல்லியே தீருவேன், அவன் என்னை பார்த்து நாய் சொல்லிட்டான், அதனால் நான் போயிட்டு அவன்கிட்ட என்ன பண்ண போகிறேன், நான் நாய் இல்லைன்னு சொல்ல போகிறேன். எப்படி போய் சொல்லுவீங்க நீங்கள் நாய் இல்லைன்ட்டு? கொலைக்காமல் நின்று காட்ட போகிறீங்களா? கிடையாது. யூ cannot do that. Don't be stupid to go prove yourself to somebody. That's where you get stressed. அவன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான். there are a lot of men who say ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் எல்லாம் she's a bitch அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாரி ஃபார் த லாங்குவேஜ், she's a bitch அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ போய் நான் ப்ரூவ் பண்ணணுமா அவன்கிட்ட, ஐ எம் நாட் அ பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டு கோ ப்ரூவ் மை செல்ஃப்? நோ, யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். எப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ தட்ஸ் த பாயிண்ட் யூ லூஸ் இட். டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். இப்போ வந்து எங்கள் அம்மாவை யாரோ தப்பாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் அவனை கண்டிப்பேன், பட் ஐ வில் நாட் கோ ட்ரை ப்ரூவ். எங்கள் அம்மா யார் தெரியுமா, யாரை பார்த்துட்டா இப்படி நீ சொல்லிட்ட, இரு நான் உனக்கு எங்கள் அம்மா யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன். நோ, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய அவமானமே, நான் போய் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஐ நோ ஹூ மை மதர் இஸ், ரைட்? என்னை பார்த்து யாரா நாய் மாடு எருமைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐ வில் நாட் ஹாவ் டு கோ அண்ட் ப்ரூவ் டு தெம். வை ஷுட் ஐ ப்ரூவ் டு தெம்? பிகாஸ் ஐ நோ ஐ எம் அ ஹியூமன் பீயிங். உன் கண்ணுக்கு நான் நாயின்னு தெரியுறேன் அப்படின்னா ப்ராபப்ளி யூ ஹாவ் டு செக் யுவர் ஐஸ், right? So do not roll with the pigs. Do not roll with the pigs. இந்த சிக்கன் இருக்குது தெரியுமா, கோழி இருக்குது தெரியுமா, அந்த கோழி வந்து எப்பயுமே இறையை வந்து கீழே பார்த்து பார்த்து அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கழுத்தை எப்படி வச்சு குத்திக்கிட்டே இருக்கும் அந்த இறையை.
அதோடைய விஷன் அவ்வளோதான். கரெக்டாக? அதால் ஓரளவுக்கு தான் பறந்து அப்படி மேலே வரைக்கும் போயிட்டு அப்படி கீழே வந்துட முடியும். ஸோ அந்த சிக்கன் என்ன நினச்சிக்குமா, அதால் இவ்வளோ தான் முடியுன்றது நினச்சிக்கும். ஏன்னா அது கூட இருக்குது ஃபுல்லாக சிக்கன் தானே, கோழி கூடியே தான் சுற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான் நினச்சிக்கும், இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கும். ஆனால் அந்த கழுகு இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து அந்த ஏரியல் வியூ, ரைட், அந்த ஏரியல் வியூவிலேருந்து அது பார்க்கும்பொழுது அதோடைய விஷன் ரொம்ப பவர்ஃபுல். அங்கேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரே அடிச்சு தூக்கி மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், ரைட். இந்த சிக்கன் அப்படியே ஆண் பார்க்குமா, என்னடா இது இங்கே வச்சுருந்த கோழி குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குமா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தான் பேர்டில் வந்து பெரிய பேர்டுன்னு நினச்சிக்குமா சிக்கன். ஆக்சுவலாக பேர்ட்ஸில் நிறைய பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, வித் மோர் பவர்ஃபுல் விஷன் அண்ட் மோர் பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்டர் யோர் விஷன் ஆல்வேஸ். என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே குனிஞ்சு சோர்வாகி பெட்லேயே படுத்து ஏஞ்சி போகாமல் மூஞ்ச கழுவாமல் ஒரே சோகப்பாட்டாக கேட்டு ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்டு மீம்ஸாக ஷேர் பண்ணி தாளிச்சு, டோன்ட் டூ தேட். யூனோ, கெட் யோர் செல்ஃப் அப், பிக் யோர் செல்ஃப் அப் இன் லைஃப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ பிக் யோர் செல்ஃப் அப் இன் லைஃப். யூனோ, ஓட ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த ஓட்டம், யூனோ, த ரன் தட் யூ டூ இன் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா, I don't know if I can say this example, but I gently say this example. ஓடுற காரில் நாய் பிஸ் அடிக்காது, பார்த்துருக்கீங்களா? ஓடுற காரில் நாய் என்றைக்குமே பிஸ் அடிக்காது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கீப் ரன்னிங். நீங்கள் தான் அந்த கார், ஃபாஸ்ட்டாக ஓடினே இருக்கணும். நீங்கள் நின்னீங்கன்னா நாய் வந்து பிஸ் அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் இன் யோர் மைண்ட். Do not stop your vehicle. Keep moving in life. இன்னைக்கு டிப்ரெஷனில் இருக்கீங்களா, இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா, டாக் டு யோர் ஃப்ரெண்ட். யூனோ, டூ சம்திங் தட் இஸ் கீப்பிங் யூ ஹாப்பி. உங்கள் இமோஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா இமோஷன்ஸுமே. எல்லாரோட இமோஷன்ஸும் அதுக்கப்புறம் தான். என் குழந்தையோட இமோஷன், என் அம்மாவோட இமோஷன், என் அப்பாவோட இமோஷன், என் ஹஸ்பண்டோட இமோஷன், பாய் ஃப்ரெண்ட் இமோஷன், எல்லாமே எனக்கு அப்புறம் தான். சிவர் இருந்தால் தான் சித்திரம், கரெக்டாக? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இருக்கணும், என்னோடய இமோஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், சியர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்னால் மற்ற எல்லோரும் என்னை சுற்றி சந்தோஷமாக வச்சுக்க முடியும். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இல்லை என்னோடய ஃபேமிலி குரூப்லலாம் பார்த்திங்கன்னா, ரேச்சல் இருக்காங்களே, ரேச்சல் இருந்தால் அதை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. யூனோ, வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் இஸ் பீப்புள் ஷுட் லுக் அப் டு யூ. வை ஷுட் தே லுக் அப் டு யூ? பிகாஸ் இவங்க இருந்தால் அந்த பிரச்சனை வந்து என்னால் போய் ஃபுல்லாக முடிச்சுட்டு கொடுத்துட்டுலாம் வர முடியாது. பட் இவங்க இருந்தால் எனக்கு ஆறுதலாக இருக்கும், இவங்க இருந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், இவங்க இருந்தால் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், இவங்க இருந்தால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி யூ ஷுட் பிகம் அஸ் அ பர்சன். தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க செத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து ஃபியூனரல் அழுது, ஐயோ இவங்க இல்லையே, இவங்களை நான் காப்பாற்றிருப்பேனே, இவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னா நீங்கள் அந்த ஆக்சஸே கொடுக்காம இருந்திருக்கிறீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் சாரி, திஸ் இஸ் டிஸ்கனெக்ட். So it's very, very true as a human being to be... I'm sorry, there was a disconnect. Right. So as a human being, it's very important for you to be kind, to be compassionate, to be positive, to be cheerful. அது எப்படி நான் எடுத்துகிட்டு வருவேன் எனக்குள்ள? நான் எப்பயுமே அப்படி இருக்க முடியாது இல்லையா? You cannot be a very positive person all the time. So how do you do that? You have to pick yourself up. இந்த உலகத்தில் ஐ லவ் யூ சொல்கிறவங்க, ஐ மிஸ் யூ சொல்கிறவங்க, உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்கிறவங்க, உன்னை விட எனக்கு வந்து இந்த உலகத்தில் இம்பார்ட்டன்ட் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க, இது அத்தனையுமே பொய். It can be a girl, it can be a boy, it can be anybody who's watching this. I'm telling you today, it's all a lie. Okay? Nobody is missing you in life. Nobody is going to love you in life. Nobody is going to... என்ன சொல்லுவாங்களே, I'll be there for you forever அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, I'll always be there for you அப்படி சொல்லுவாங்கல்ல. அவனே ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் இருக்க மாட்டான், அவனே ஃபஸ்ட்டு ஃபார் எவர் இருக்க மாட்டான். அவன் எப்படி வந்து உங்களுக்கு ஃபார் எவர் இருக்க போகிறான், ஆல்வேஸ் இருக்க போகிறான்? It's all bullshit. Don't believe in all these words. And especially women. லாங்குவேஜ் சென்டர்னு ஒன்று இருக்குது, விமெனுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக மொழி மையம்னே ஒன்று இருக்குது பிரெயினில். ஸோ என்ன ஆகுது, இதை தான் நியூஸ் படிக்கும்போது சொல்கிறாங்கல்ல, ஆசை வார்த்தை கூறி பெண்களை மயக்கி வாலிபர் கைது அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா? இந்த ஆசை வார்த்தை கூறி அப்படின்லாம் போடுறாங்க. என்னது ஆசை வார்த்தை? ஐயோ நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் கண் பயங்கர அழகாக இருக்குது, நீங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு இவனுங்களாம் கதை விடுவானுங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு அப்படியே ஆன்னு போயிடக்கூடாது. You know who you are, right? As a woman, you know who you are. You know you're beautifully made, right? Every woman in this world is beautifully made. இது ஒரு அழகாக ஒரு டூ லைனரில் சொல்கிறேன். ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து
வீட்டு சமைக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஷீல் மேக் இட் அ குட் ஃபுட் ஃபார் யூ, ரைட்? If you give a sperm to a woman, she'll make a beautiful baby for you. அதுதான் power of a woman, right? So that's the power of a woman. She can give birth to a new creation. ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல் உமன்ஹுட்டை வந்து நீங்களே போய் கொச்சப்படுத்தி நான் அழகாக இருக்கிறேன், நான் அழகாக இல்லை, ஐயோ எனக்கு அது மாதிரி இல்லை, எனக்கு கேர்லி ஹேர் இல்லை, எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லை, எனக்கு ப்ரௌன் ஐஸ் இல்லை, எனக்கு பிளாக் ஐஸ் இல்லை அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டிஎன்ஏ, ரைட்? என் அம்மா அப்பாக்கிட்டேருந்து வந்த இந்த டிஎன்ஏல ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் இட். பி வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் டிஎன்ஏ. எந்த நேரத்துலையுமே டோன்ட் சே தட் இன்னும் நான் கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், இப்போ என்ன கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேர் ப்ரௌனாக இருந்தேன்னா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி பேட். இட்ஸ் லைக் புட்டிங் எ ஹோல் ஜென்ரேஷன் டவுன். உங்கள் மொத்த ஜென்ரேஷனையும் எடுத்து நீங்களே இழிவுபடுத்துகிற மாதிரி. அது இழிவுபடுத்தாதீங்க உங்கள் ஜென்ரேஷனை. அந்த ஜீனில் அந்த டிஎன்ஏ அந்த மரபு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ப்ரைடான ஒரு விஷயம். இட்ஸ் அ ப்ரவுட் திங் ஃபார் எனிபடி இன் லைஃப். அதை விட ஒரு பெருமை எதுவுமே கிடையாது. நான் இந்த ஜீன்லேருந்து வரேன், இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இருக்குது, இந்த டிஎன்ஏலேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிற அந்த மரபு இருக்குது பாருங்கள், அதை விட பியூட்டிஃபுல்லான விஷயம் எதுவுமே இல்லை. உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பாருங்கள் அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. த லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். பட் ஆனால் ஒரு சர்வே படி சொல்லுது இந்தியன்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் இட் ரியலி வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மரபு அந்த மாதிரி, நம்மளுடைய ஜீன் அந்த மாதிரி. நம்ம ஃபைட்டர்ஸ், வி ஆர் கான்கரர்ஸ் ஆஸ் அ ஜீன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஜெனட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜெனட்டிக்ஸ். சும்மா அந்த சின்ன சின்ன விஷயம், பிரேக்கப்பு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்றதுக்கெலாம் யூ கேனாட் ஜஸ்ட் சிட் டவுன் லைக் தட். We come from a warrior background, right? நம்ம எல்லாம் வாரியர்ஸ், பயங்கர ஃபைட்டர்ஸு, எல்லாம் நம்ம ஊரில் தான் இருந்தானுங்க. எல்லா பசங்களும் வாரியர்ஸ், ஃபைட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் தான் இருந்தானுங்க. பெரிய பெரிய ஆளுங்க, mentally people who are strong, physically people who are strong, they all are Indians. And you have to take that, you have to own it and you have to claim it. எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிட்டு உட்கார்றது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மீமை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி சாப்பிட்லாமான்னு கேட்குறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு you have to be really proud about your own genetics. Okay, so that is the answer for your depression, your stress, your anxiety. Anger management பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. Anger management is a very vast thing to talk about, but I will try to tell you how you can handle your anger. Okay, anger ரொம்ப கோவம் வருது அப்படின்னா, கோவம் is an emotion. You have to have anger. அந்த எமோஷன் இல்லாமல் நான் அப்படியே நித்யானந்தா மாதிரி இருக்கிறது, நோ சூடு நோ சொரணை மாதிரிலாம் யூ கேனாட் பி, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு பி அ பர்சன் ஆஃப் தார்மீகமாக கோவம் வர இடத்துல நமக்கு கோவம் வந்து தான் ஆகணும். ஓகே, எல்லாத்துக்குமே நான் ஸ்னாப் அவுட் ஆகிறேன், எல்லாத்துக்குமே எனக்கு கோவம் வருது அப்படின்னா ட்ரை டு கம்போஸ் யுவர் செல்ஃப். உங்களை காம் டவுன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போ காம் டவுன் பண்ணிக்க ட்ரை பண்ணணும், எப்போ கம்போஸ் பண்ணணும்னா ஆங்கரில் இருக்கும்பொழுது பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு டூ இட் வென் யூ ஆர் இன் த ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, அதை சொல்ல ஆரம்பிங்க. வேர்ட்ஸ் ஹாவ் பவர். ஓகே, ஒருத்தவங்களை வந்து வீழ்த்துறதும் அந்த வார்த்தையில் தான், ஒருத்தவங்களை எழுப்புறதும் அந்த வார்த்தையில் தான். ஸோ யுவர் வேர்ட்ஸ் ஹாவ் பவர். உங்களுக்கே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஜஸ்ட் டாக் டு யுவர் செல்ஃப், பி அ கம்போஸ்ட் பர்சன். ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும்போது வாயாடாமல் அப்படியே குவாய்ட்டாக இருந்து பாருங்களேன். அதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எதிராளிக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஐ டூ தட். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை வந்து எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் டு டெல் தெம் தட் ஐ எம் வெரி அப்செட், ஐ எம் வெரி சேட் அபவுட் சம்திங் அப்படின்னா ஐ ரிமெயின் குவாய்ட், ஐ ரிமெயின் சைலண்ட் அபவுட் த ஹோல் திங். என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் ரிமெயின் குவாய்ட். ஐ லீவ் த பால் டு தேர் கோர்ட் டு ப்ளே. அதை விட்டுட்டு சாப்பாடு தூக்கி அடிக்கிறது, தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிறது, டோன்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷனில் யூ கேனாட் கோ அவுட், டேக் அ ட்ரைவ், அதெல்லாம் பண்ண முடியாது. பட் ஆன் அ ஃபேர் சிச்சுவேஷன், எஸ், யூ கேன் கோ அவுட், spend some time alone. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். All of these things you should try doing in your life. Do not submit yourself to anger. Anger கிட்ட சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா? You become a very weak person. ஒன்று கத்தி அழ ஆரம்பிப்பீங்க, நான் கத்தி பேச ஆரம்பிப்பீங்க, அல்லது வீட்டில் இருக்கலாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிப்பீங்க. You'll be so annoyed with your own self. Okay, it is like having a knife and you're killing your own self. அதுதான் anger.
ஓகே. ஸோ டு நாட் டூ தட். ஆங்கர் வந்து நமக்கு உள்ளே இருந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அது லேட்டர் டிப்ரெஷனை கூட மாறலாம். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மொமெண்ட்ரியில் போய் சூசைட் பண்ணிக்கிறது கிடையாது. ஓகே, நாட் எவ்ரிபடி. தே வெயிட், தே பிளான் அண்ட் தே டூ சூசைட்ஸ். அப்படியும் சூசைட்ஸ் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ யூ ஹாவ் டு கரெக்ட் யுவர் பிஹேவியர் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இப்போ இட்ஸ் நாட் டூ லேட் ஃபார் யூ ஆல். ஈவன் 50 வயசில் கூட அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அப்படி தாங்க கோவப்பட்டே வாழ்ந்துட்டேங்க. எங்கள் அம்மா கோவக்காரி, எங்கள் அப்பா கோவக்காரங்க, என் ஜீன்லேயே அது இருக்குங்க. அப்படியே நான் எங்கள் அப்பா மாதிரி, அதில் எந்த பெருமையுமே கிடையாது. எங்கள் அப்பா டயபெட்டிக்குன்றதுனால டெய்லி 100 கிலோ சர்க்கரை சாப்பிட்டு நான் டயபெட்டிக் ஆகணும்னு நினைப்பேன்னா, இல்லைனா சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், கொஞ்சம் விலகி இருந்து நம்ம வந்து சுதாரிப்பாக இருந்துக்கலாம், ஏன் ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கினி டயபெட்டிக்ஸ் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன். நான் அப்படி தானே இருப்பேன். ஸோ எந்த புத்திசாலியாக இருந்தாலும் இது வந்து சொல்ல மாட்டாங்க, இது அப்படியே பழகிடுச்சு, எங்கள் ஃபேமிலியிலே அப்படி தான், கோவக்காரங்க எல்லாரும் அப்படிலாம் பேசக்கூடாது. யூ ஹாவ் டு ட்ரை டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை விட ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபென்டாஸ்டிக் திங் எதுவுமே கிடையாது லைஃப்பில். நான் என்னை அப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன். என்னோடய லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க, எப்பயுமே சியர்ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கும் மொமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கும் வீக் மொமெண்ட்ஸ் இருக்குது. நானும் ஸ்னாப் அவுட் ஆகுவேன், நானும் கத்துவேன், நானும் அழுவேன். ஆனால் இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் அ பேஸ் லெவல். ஓரளவுக்கு தான் அதை நம்ம பண்ணணும். ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீ அடுத்த தடவை பண்ணும்போது அடையாது லூசியா இப்படி தான் கத்திட்டு கிடக்கும் அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. யுவர் இமோஷன்ஸ் வில் நாட் ஹாவ் எனி வேல்யூ டு இட். அழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் யூ ஹாவ் டு க்ரை when there is a situation. யூ ஹாவ் டு எக்ஸ்ஹேல் டு இன்ஹேல். வெளியில் மூச்சு விட்டால் தான் நம்மளால் மூச்சு உள்ளே சுவாசிக்க முடியும். ஸோ இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க அழவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கார்டியக் அரெஸ்ட் நிறையா இருக்குது for men, அதனால தான் சூசைட்ஸ் கூட பாருங்கள், மென் தான் நிறைய சூசைட் பண்ணிப்பாங்க more than a woman. The reason being men are emotionally weak. நம்ம எப்போ பார்த்தாலும் சொல்கிறோம்ல, இவனுங்களாம் ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க அப்படிலாம் சொல்கிறோம். அப்போலாம் அவங்க கிடையாது, நல்ல பசங்க தான் அவனுங்களாம். They're very emotional, they're very sensitive. Okay, men take a lot of time to get into a relationship. Not all men are loafers and womanizers. அப்பெல்லாம் கிடையாது. மென்ல பார்த்தீங்கன்னா they are very very emotional people, they are very very sensitive people. அதனால தான் அவங்க ஹார்ட் அதை தாங்க மாட்டேங்குது, ரைட்? ஸோ அதனால it's very important that men also know how to cry and emotionally express themselves. men எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், வீட்டில் சண்டை நடக்கும்போது சொல்லுவாங்க, நான் வந்து எக்ஸ்ப்ரெசிவே கிடையாதுங்க, நான் வந்து இமோஷ்னலாக நான் வந்து சொல்லலாம் மாட்டேன், என் ஒய்ஃப் அளவுக்கு நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, வாயின்னு ஒன்று இருந்தால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும், ரைட்? வயிறுன்னு ஒன்று இருந்தால் சோறு தின்னு தானே ஆகுறீங்க, அது மாதிரி வாயின்னு ஒன்று இருந்தால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். லவ்னு உள்ள ஒன்று இருந்துச்சுன்னா you will always express it to the other person. இப்போ வந்து லவ்வில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இட் கேன் பி ஆஃப் எனி டைப், எனி மோட், ரைட்? ஸோ இட் இஸ் லைக், இப்போ நான் என் குழந்தை இருக்குது, என் கையில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போய் லவ்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? ஐ லவ் யூன்னு சொல்ல முடியுமா? சரி சொல்லலாம். அது ரெஸ்பாண்ட் பண்ண போதா? கிடையாது. முத்தம் கொடுப்பேன், கரெக்டாக கட்டி அணைச்சிப்பேன், கிள்ளி விடுவேன். இப்படிலாம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சிரிப்பு வரும், அது திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணும் இல்லையா? ஸோ இட் need not be in the same language. love need not be in the same language. நான் வந்து ஐ லவ் யூ சொன்னாதான் அப்படி நீங்கள் அப்படின்னு கேர்ள்ஸில் ஆர்டர்லாம் போடுவீங்களா? ஐ லவ் யூ சொன்னாதான் நான் வந்து ஒத்துப்பேன் அப்படிலாம் கிடையாது. இட் கேன் பி ஜஸ்ட் a little coffee that he makes for you and gives it to you. That's a form of love. So அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Don't dump people into one position and say, ஐயோ நீ எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத ஆலியா, இமோஷனே இல்லாத ஆலியா, உன்னெல்லாம் லவ் பண்ண பாரு அப்படி சொல்லி பண்ணாதீங்க. ஓகே, men and women they are equal அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணுவேன் எப்பயுமே. டோன்ட் டேக் மீ ராங், பிகாஸ் men and women are two different appliances மாதிரி. கிரைண்டரும் ஃப்ரிட்ஜும் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லை வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் மாதிரி வச்சுக்கோங்களேன். வாஷிங் மிஷின் கிட்டே போயிட்டு நீ எல்லாம் உள்ள சாமான்லாம் உள்ளே போட்டுட்டு நீ நல்லா கூலாக வச்சுக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம், கரெக்டாக? ஃப்ரிட்ஜு கிட்டே போயிட்டு துணியெல்லாம் உள்ளே போட்டு கரெக்டாக துவச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம், கரெக்டாக? ஆம்பளையும் பொம்பளையும் அது மாதிரி தான். தே போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வேலை செய்வாங்க.
ஓகே. ஸோ ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்று கிடையவே கிடையாது. தே போத் ஆர் நாட் த சேம். தே ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வாஷிங் மிஷினும் வேணும், ஃப்ரிட்ஜும் வேணும்ல வீட்டுக்குள்ளே நம்ம நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. அதனால் அது ரெண்டுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். கரெக்ட். அது ரெண்டும் ஒன்றும் ஆப்ரேட் பண்ணுமா, ஒன்றும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கூலாக சாமான் போட்டு வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டு அதுக்குள்ளே துணி போட்டுக்கலாம். அட் அ டைம் ரெண்டும் ஒர்க் பண்ணும். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வேறு வேறு. ஸோ வாஷிங் மிஷின் கிட்ட போய் நம்ம இப்படி சொல்ல முடியாது, ஃப்ரிட்ஜு கிட்ட போய் இப்படி சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ ஆம்பளை கிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, நீ ஏன் என்ன மாதிரி இல்லை, நீ ஏன் என்ன மாதிரி டிவி பார்க்க மாட்டேற, நீ ஏன் என்ன மாதிரி ஃபோன் பேச மாட்டேங்கிற, அப்படிலாம் பேச முடியாது. பொம்பளை கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிற, நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிற, நான்லாம் இல்லை அப்படின்னா நான் இருக்க முடியாது. இது வந்து பைத்தியக்காரத்தனம். வாஷிங் மிஷின் கிட்ட போயிட்டு இந்தா எல்லாத்தையும் நல்லா கூலாக வச்சு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரைட். They both have two different functions. They operate in their own space, own functions, பியூட்டிஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. அப்பப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. அது இது வாங்கி கொடுத்து மானே தேனே அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. they'll be fantastic in life. பட் ரெண்டு சைடுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நீ இப்படி இரு, நான் அப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நீ இப்படி இரு அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டு வாழவே முடியாது. டோன்ட் புட் எனிபடி இன்டு எனி ரூல் இன் லைஃப். ஓகே. ஸோ வித் தட் ஐ எம் ஃபினிஷிங் வித் whatever I want to tell you. நான் கொஞ்சம் questions மட்டும் படிச்சுக்கிறேன். How to deal with kids, can't spend time with them, I feel guilty for this, how to overcome. பிரீத்தி மணிகண்டன், உங்களுக்கு எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க பிரீத்தி? ஓகே, லெட் மீ அஸ்யூம் உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான் ஸ்பெண்ட் டைம் வித் தெம் அப்படின்னு எழுதிருக்கீங்க. எதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. பட் மேபி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், நீங்கள் அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்குதுங்க, அதனால் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் தான் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே பேரண்டிங் கிளாஸஸ்லாம் நிறையா வந்துடுச்சு. அந்த காலத்தில் எங்கேயா கவுன்சிலர் பார்த்துருக்கீங்களா, எங்கேயா சைக்காலஜிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பாலாம் சைக்காலஜிஸ்ட்னால் யாருன்னு கேட்பார். கரெக்ட். உங்கள் அப்பாலாம் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் தாத்தா போய் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எங்கள் பாட்டி எங்கள் ஆயாலாம் வந்து 12 குழந்தை பெற்றுட்டு அசால்ட்டாக உட்காந்து இருந்துச்சு. there is no parenting classes at all. Right. There was no parenting classes. There were no psychologists coming and sorting out issues. இவங்க எல்லாருமே படிக்காதவங்க தான் ஆக்சுவலாக. They are very very simple people. They are very very simple in terms of the lifestyle. They are very very simple in terms of the thoughts. அதனால அவங்க கில்ட்டே இருந்தது கிடையாது. இப்போ அந்த காலத்தில் ஆனால் அடி உரிச்சாங்களான்னு கேட்காதீங்க, அப்படி உரிப்பாங்க. இந்த ஸ்கூல்லலாம் கொண்டு போய் பிள்ளைங்களை விடும்போது கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் உரிச்சு எடுங்க சார்ன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? அந்த கண் மட்டும் படிக்கிறதுக்கு இருக்கணுமா, அதனால அந்த கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் உரிச்செடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைங்களை விடும்போது கார்போரல் பனிஷ்மெண்ட்ஸு கொடுக்கவே கூடாதுன்னு கவர்மெண்ட்டே ரூல் போட்டிருக்கு. குழந்தைய வந்து நீ லைட்டாக அப்படி தட்டக்கூட கூடாது. நீங்கள் தட்டினீங்கன்னா உடனே கேஸ் போட்டுடலாம், குழந்தையே கேஸ் போடும். கரெக்டாக. வி லிவ் இன் தட் கைண்ட் ஆஃப் அ என்வாயர்மெண்ட் அண்ட் இன் அ வேர்ல்ட் லைக் தட். பட் தட் இஸ் வெரி சேட். பட் அது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. பட் வாட் ஐ வுட் ட்ரை டு டெல் யூ இஸ் கில்ட்டி பேரண்டிங் என்றைக்குமே பண்ணாதீங்க. குழந்தைய அடிக்கிறதுனால அதுக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், குழந்தைய அடிக்கிறதுனால அதுக்கு போயிட்டு நான் ஒரு டாய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. கில்ட்டிலேயே தான் நீங்கள் போய் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுப்பீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆஸ் அ பேரண்ட் ஐ வில் ஹாவ் டு டிசிப்ளின் மை சைல்டு. சில இடத்துல நான் கண்டிக்க தான் வேணும் அப்படின்னா நான் கண்டிக்க தான் வேணும். சில இடத்துல நான் வந்து லைட்டாக அப்படி அடி கொடுக்கணும்னா அடி கொடுத்து தான் ஆகணும். அதில் வந்து ஐ கேனாட் கோ பேக் அண்ட் ஐயோ நான் வந்து சரியாகவே பேரண்டிங் பண்ணலையே அப்படிலாம் கிடையாது. எல்லா குழந்தைக்கு ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, ஒரு அம்மாவும் ஸ்பெஷல், ஒரு அம்மாவும் தனித்துவம் வாய்ந்தவங்க, ஒரு அப்பாவும் தனித்துவம் வாய்ந்தவங்க தான். அதனால் கில்ட்டி பேரண்டிங்லாம் எடுத்துக்காதீங்க. 12 பிள்ளைங்க அந்த காலத்தில் பெற்று வளர்த்தாங்க. யாருங்க கில்ட்டி பேரண்டிங்கில் இருந்தாங்க? யார் பேரண்டிங் கிளாஸ் போய் உட்காந்தாங்க? நோபடி டிட் தட். ரைட். நெவர் புட் யுவர் செல்ஃப் இன்டு அ ப்ரெஷரைஸ் சிச்சுவேஷன் வேர் நான் வந்து ஐயோ இது சரியாக பண்ணலையே அது சரியாக பண்ணலையே அப்படிலாம் கிடையாது. யூனோ தே டெல் யூ வெரி சிம்பிள் திங். மதர்ஹுட்னு இருக்குது இல்லையா, இது வந்து எப்போ வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒன்லி வென் யூ ஸ்டார்ட் லாக்டேட்டிங். இதை தமிழில் சொல்லணுன்னா உன் மாறு சுரக்கும் பொழுது தான் நீ தாயின்றதை உணர்வு அப்படி சொல்லுவாங்க. நீ தாய்னா அப்போ தான் உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் யூ ஸ்டார்ட் லாக்டேட்டிங் யூ நோ ஹூ யூ ஆர் ஆஸ் அ மதர். ஓகே. ஸோ அந்த மதர் பண்ணுறது எல்லாமே அந்த குழந்தைக்கு சரியாக தான் இருக்குன்றதை நீங்கள் பிலீவ் பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் டு பிலீவ் தட் ஆஸ் அ மதர் யூ வில் நெவர் கோ ராங். யூ வில் நெவர் கோ ராங் ஆஸ் அ மதர். உங்கள் பிள்ளையை கண்டிக்கிறது நீங்கள் தான் கண்டிச்சாகணும். உங்கள் பிள்ளையை
குழந்தைய அரவணைக்கிறது நீங்கள் தான் அரவணைச்சாகணும். அது ரெண்டுமே மதரோடைய ரோல் தான். அதில் கில்ட் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டோன்ட் பி அ கில்ட்டி பேரண்ட். டு நாட் டூ கில்ட்டி பேரண்டிங். உங்கள் குழந்தைக்கு உங்கள் கில்ட் நல்லா புரியும், உங்கள் குழந்தைக்கு உங்கள் ஆங்ஸைட்டி புரியும், உங்கள் குழந்தைக்கு உங்கள் ஃபியர் புரியும், உங்கள் குழந்தைக்கு உங்கள் கன்ஃபியூஷன்ஸ் புரியும். அது எல்லாமே அது புரிஞ்சு பார்த்து வளருது. ஸோ டு நாட் எக்ஸிபிட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் டு யுவர் சைல்ட். கான்ஃபிடென்ட்டான பேரண்ட்டாக அந்த குழந்தைய எப்பயுமே வளர்க்க கற்றுக்கோங்க. அடிச்சிட்டோமா, இட் இஸ் ஓகே. எதுக்கு அடித்தோன்னு சொல்லுங்கள். அடித்ததுக்கு சாரிலாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு கோ டெல் யுவர் சைல்டு ஐயோ சாரி நான் அடிச்சிட்டேன் ஒன்று கிடையாது. நீ பண்ணது தப்பு, நெக்ஸ்ட் டைம் பண்ணினா 2 அடியாக உழுன்னு சொல்கிறது தான் பேரண்டிங். ஓகே, சும்மா இந்த அப்படியே ஏபிசிடியை தலையில் படிக்கிற மாதிரி இந்த நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்த்து 3 லட்சம் 4 லட்சம் கட்டிட்டு வயிற்றில் இருக்கும் போதே போய் அட்மிஷன்ஸ் வாங்குகிற ஸ்கூல்லலாம் போய் ஃபேன்சியாக ஸ்கூல்ஸ் போய் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பைத்தியமான பேரண்டிங் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. டு நாட் டூ ஆல் தேட். நம்மலாம் படிக்கும்போது எப்படி படித்தோம்? ஏபிசிடி தலையில் அப்படியே உட்காந்து படிச்சிங்களா எல்லோரும்? நான்லாம் படிக்கும்போது நேராக தான் படித்தேன். ஏபிசிடி அப்படி தான் படித்தேன். ப்ராப்ளி இந்த 3 லட்சம் 4 லட்சம் வாங்குகிற ஸ்கூல்ஸில் இந்த சைட்லேருந்து சொல்லி கொடுப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. டூ நாட் ஸ்ட்ரெஸ் யூர் செல்ஃப். இந்த ரேட் ரேஸ்குள்ளே போட்டு அவன் குழந்தை அங்கே படிக்குது, இவங்க இந்த சூப்பர் ஸ்டார் குழந்தை அங்கே படிக்குதுன்னா டோன்ட் புட் சில்ட்ரன் லைக் த இன் டு தட் கைண்ட் ஆஃப் அ ப்ரெஷர். என் குழந்தை நார்மலாக ஏபிசிடி படித்தா போதும், 1 to 3 படித்தா போதும், சின்ன அளவில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். நம்மளாம் வீட்டில் இங்கிலீஷ் படித்து வீட்டில் சொல்லி கொடுத்து தான் இங்கிலீஷ் படிச்சோமா? கிடையாதுல. ஸ்கூல்ஸ்லாம் படித்தோம், டீச்சர்ஸ் பேசுவாங்க, அதை நம்ம கற்றுக்குவோம். அந்த இங்கிலீஷ் போதும் நம்ம குழந்தைங்களுக்கு. தே வில் டெஃபினெட்லி சஸ்டெயின் இன் லைஃப், தே வில் டெஃபினெட்லி சர்வைவ் இன் லைஃப், தே வில் டெஃபினெட்லி ஃபேஸ் சேலஞ்சஸ் இன் லைஃப். நீங்களாக போய் ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இப்படி ஃபேன்சியாக இருந்தால் தான் இதெல்லாம் பெரிய இது அப்படின்னு சொல்லி நீங்களாக போய் ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. தெர் இஸ் நத்திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அது இந்த கோவிட் சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கோம். காசை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 10 கோடி வச்சுருந்தா கூட நீங்கள் எங்கே போய் என்ன வாங்க முடியும்? ஒன்றுமே வாங்க முடியாது. கரெக்டாக? இட்ஸ் ஜஸ்ட் பிகம் நத்திங், ரைட்? ஸோ சில்ட்ரனை வளர்க்கும் போது கூட அந்த எண்ணம் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலையும் இந்த எண்ணம் வச்சுக்கோங்க. டு நாட் சப்மிட் யுவர் செல்ஃப் ஃபார் லக்ஸரி. பெருசாக கனவு வச்சுருக்கேன் அப்படின்னா ஓடுங்க, அந்த கனவுக்காக ஓடுங்க. பட் வரவுக்குள்ளே செலவு பண்ண கற்றுக்கோங்க. இஎம்ஐ போடுறது, லோன் போடுறது, அந்த ப்ராக்டிசஸ்லாம் விட ஆரம்பிச்சிங்கன்னா யுவர் லைஃப் வில் பி அ பெட்டர் லைஃப் ஆஃப்டர் திஸ் கோவிட் சிச்சுவேஷன். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பி கைண்ட் டு தெம், பி கம்பேஷனேட் டு தெம். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அவங்கள அனுப்புங்க, இல்லை பேச சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நான் எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனோ அப்படி தான் என் பேஷண்ட்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ தேர் இஸ் நத்திங் தட் வீல் டூ. ஒரு பேப்பர் வச்சு அனாலிசிஸ் இப்படியே எழுதி மூஞ்சி காட்டு, உங்கள் கண்ணை காட்டு, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணவே மாட்டோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த அன்பு, அந்த கம்பேஷன், அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும் ஒரு மனுஷங்கிட்ட. அதை நிறைய கொடுங்க. பாசிட்டிவாக இருங்க, சியர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷெல் பாஸ் அப்படின்றத நம்புங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி இல்லை, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அப்படி கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ டாக் that within yourself. Okay, hayo classic examples, man. Love the fun part in your session, right person to come on. Thank you very very much, Meena. Any other questions, people? நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே டக்குன்னு பதில் சொல்லிட்டு ஓடிடுவேன். Thank you very much, Balakumaran, means a lot. Pungudi, thank you very much. Sharanya Mohan, thank you. Avantika, thank you. Any other questions? ரஞ்சினி சம்பத், எனக்காகவே அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உலகமே அப்படி தான் இருக்குது, நம்ம மட்டும்தான் நினச்சிக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இது இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக உலகம் ஃபுல்லாக இதே பிரச்சனை தான். ஸோ வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ இன் திஸ். ஓகே, அரவிந்த் ஹரி, நோ டென்ஷன், கூல், awesome session, longing this life. Thank you very much, Kalpana. Any other questions? Always agree with this point. Men and women are not equal. True, each has their own value. Very true, Gayatri. Men and women equally kadayadu. There's also another point I would like to tell you all that ஆம்பளை பசங்களை இப்போ பொம்பளை பசங்களாம் சொல்லுவாங்கல்ல, கேர்ள்ஸ்லாம் நீ பையன் மாதிரி இருக்கப்பா, செமையாக இருக்கப்பா, பையன் மாதிரி ஆட்டிடியூட் உனக்கு அப்படி சொல்லும்போது கேர்ள்ஸ்லாம் அப்படியே பயங்கர பெருமையாகிடுவாங்கல்ல. அதில் எனக்கு என்றைக்குமே ஒரு உடன்பாடு இருந்ததே கிடையாது. ஏன்னா
இப்போ ஒரு பையன்கிட்ட போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இப்போ பயங்கரம்டா பொம்பளை மாதிரி இருக்குடா செம்மடா அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணுவான், அடி செருப்பால நாயன்னு சொல்ல மாட்டான் அவங்கள. அவனுக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா, இது என்னடா நீ என் ஜெண்டர் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோவம் வரும். இந்த பெண்களுக்கு மட்டும் ஏன் அந்த கோவம் வரதே இல்லைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப பெருமையாக வேறு அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அ மேன். ஆம்பளைங்களால் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் பொம்பளைங்களால் பண்ண முடியாது, பொம்பளைங்களால் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் ஆம்பளைங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏன்னா வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் வேறு வேறு. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மாமியாரும் அம்மாக்கும் இருக்கிற ஒய்ஃபுக்கும் அம்மாக்கும் இருக்கிற அந்த ஒரு சண்டை மாதிரி. இன்னும் யார் பெருசு, இப்போ ரீசெண்டாக கூட நம்ம குரூப்பில் அதை நான் கேட்டு பார்த்தேன், அம்மா பெருசா மாமியார் ஒய்ஃப் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேருமே பெருசாக அவங்கவுங்க ஓன் என்டிட்டியில். அம்மாவுடைய ரோலை ஒய்ஃப் டெஃபினட்டாக பண்ணவே முடியாது, ஒய்ஃபோட ரோல் அம்மா பண்ணவே முடியாது. ரெண்டு பேரும் ஒரே காம்படிஷன் ட்ராக்கில் இல்லவே இல்லைன்றத மக்களே ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒய்ஃபும் அம்மாவும் வேறு வேறு, ரெண்டு பேரையும் ஒரே தராசில் வச்சு நிற்க வைக்கிறது முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம். ஓகே, ஆல்ரைட், ஐ ஹோப் நான் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேறு செஷனில் நான் உங்களை மீட் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மை நேம் இஸ் டாக்டர் லிடி லெவ்லின். என்னுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இஃப் யூ கேன் கோ அண்ட் செக் அண்ட் சி மை ப்ரொஃபைல், ஐ கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ அவுட் தேர் இன் மை ப்ரொஃபைல். நீங்கள் வந்து எனக்கு பேசும்போது ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ வெரி மச் த வாண்டரிங் மைண்ட்ஸ் ஃபார் அகாமடேட்டிங் மீ இன் யோர் குரூப். இது ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஒரு குரூப்பாக இருக்குது. ஐ ரியலி லைக்ட் இட். So thank you very much. Doctor, one question. Cleanliness விஷயத்தில் I am losing my temper very bad. How can I make my mind to accept something which is unorganized? Most of the fights இதனால் தான் வருது. ஐஸ்வர்யா சுந்தர்ராஜன். ஓகே, ஐ அக்ரி. சில சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப மெட்டிகுலஸாக இருப்பீங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டு பர்சனாக இருப்பீங்க. யூனோ சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே காண்டாக தான் இருக்கும். நம்ம வச்ச இடத்துல வச்சது இல்லையே, ஏன் இவ்வளோ அழுக்காக வச்சுக்கிறீங்க, பேஸ்ட்டை ஏன் கீழேருந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் மேலேருந்து ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க, அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அது கொஞ்சம் பார்டர் லைன் ஓசிடி மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களை பயன்படுத்த போகிறேன், ஓசிடி மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில கண்டிஷன்ஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பை ஃபஸ்ட்டு ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. பட் கூட இருக்கவங்களும் அதே வேகத்தில் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பாவமான ஒரு விஷயம் இல்லை. ஏன் உங்கள் பாவம், நீங்கள் ஓடுற ஸ்பீடில் அவங்களும் ஓடி வரணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு பாவமான ஒரு விஷயம். அவங்க டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்காங்கன்னா அப்படியே இருந்துட்டு போகிறாங்களே. ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணனா இப்போ என்ன ஆகிட போகுது, யார் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பார்த்து உங்களுக்கு மார்க் கொடுக்க போகிறாங்க, ஒன்றுமே இல்லை. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஷார்ட் இல்லையா. ஸோ அதனால் டோன்ட் புல் தி அதர் பர்சன் டு யோர் ரைட். நீ வா, நீயும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கோ, நீயும் இந்த மாதிரி பெட்டை ஏன் சொன்ன பெட்டை மடி அப்படின்பாங்கல்ல சில பேர். எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. ஏன்ச்சி பொறுமையாக காஃபி குடிச்சிட்டு அப்புறமா தான் மடிக்க வருவேன். அது என்னுடைய ஹேபிட். அது இட்ஸ் ஓகே. சில சமயம் நான் அப்படியே வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் அந்த நைட் வந்து நான் படுத்து தூங்கியிருக்கிறேன். சில சமயத்தில் இட் இஸ் ஓகே. ஹூஸ் கோனா கம் அண்ட் ஆஸ்க் மீ ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இப்போ யாருமே கேட்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க. பட் டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க் சம்படி டு டூ தட். டோன்ட் ஆஸ்க் சம்படி டு டூ தட் ஃபார் யூ. இட்ஸ் லைக் அவங்க வாழ்க்கையும் நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சு வாழ்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் லெட் தெம் லிவ் த லைஃப். லைட்டர் லைஃபை வாழ பழகிக்கோங்க. இட் இஸ் ஓகே டு ஹாவ் அ டிஸ்ஆர்கனைஸ்ட் ஹவுஸ். என் வீடெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சில இடம் தான் இருக்கும் காலை வச்சு வர்றதுக்கு. ஏன்னா எனக்கு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, ஒரு நாய் ஒன்று இருக்குது, அதனால் நாங்களாம் வேறு இருக்கோம். ஸோ அதனால் அப்படி தான் குப்பையாக தான் இருக்கும் சில சமயத்தில். இட் இஸ் ஓகே, ஹாவ் அ லைட்டர் லைஃப். How to deal with a 9 years boy, Priyadashini answering question, who gets angry if I stop his screen time and shouts often. I'm much worried. குழந்தைங்க ஏன் வந்து கத்துறாங்க, குழந்தைங்க ஏன் வந்து இரிட்டேட்டடாக ஆங்க்ரியாக இருக்காங்க அப்படின்னா, அம்மா அப்பா அதை எங்கேயோ எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆஸ் அ பேரண்ட் we have exhibited that to our children somewhere. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆங்ஷியஸாக இல்லாமல், நம்ம கோவப்படாமல் குழந்தைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும். 9 years, my daughter is also 9 years, she doesn't get a lot of screen time. பட் அப்படியே கிடைச்சாலும் நான் ஆங்ஷியஸாக பதறின்னு போயிட்டு ஏன்டி இவ்வளோ நேரம் நீ பார்த்துன்னு இருக்கிற அப்போல்லாம் சொல்லவே கூடாது. Never say that to your child. Tell her that tell him, it's a boy that you mentioned, so tell him that
டோன்ட் லுக் அட் த ஃபோன் ஃபார் அ லாங் டைம். அதுக்கு வேறு ஆல்டர்னேட் கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை கையிலேருந்து பிடுங்கிட்டு வைக்க நடந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு செம்ம காண்டாகி உங்களுக்கு கத்தும், நாளைக்கு கத்தி எடுத்துகிட்டு கூட நிற்கும். ஸோ அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சைல்டு கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதுக்கு இன்னொரு விஷயத்தை அழகாக கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எங்கேஜ்டாக இருக்கும். அதுக்கு போர் அடிச்சிச்சின்னா மறுபடியும் ஒரு என்கேஜ்மெண்ட்டை அதுக்கு கொடுங்க. ஓகே, இந்த ஜென்ரேஷன் அரவிந்த் ஹரி, இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் மெமரிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நல்லா டிப்ரெஷன் வருது. அதுக்கு சொல்யூஷன் இந்த ஜென்ரேஷனுடைய எக்ஸ் மெமரிஸா என்ன கேட்குறீங்க? எக்ஸோடைய மெமரியா? இந்த பிரேக்கப்லாம் ஆயிடுதே அதனாலவா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நல்லா டிப்ரெஷன் வருது? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அரவிந்த், நான் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் மெமரிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நால டிப்ரெஷன் வருது, அதுக்கு சொல்யூஷன். ஓகே, எனக்கு அது புரியல, 3 தடவை படிச்சிட்டேன், புரியல. ஓகே, தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அவந்திகா, தேங்க்யூ மீனா. Any other questions, people? Guilty parenting, Padma, you're facing that. Do not be a guilty parent. நம்ம யாருமே கில்ட்டி பேரண்ட்டே கிடையாது, சரியா? நம்மளால் டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல சில்ட்ரன் கிட்ட அப்படின்றது கில்ட்டு தான் நிறையா இருக்கும். ப்ளஸ் நம்ம அம்மா நம்ம குழந்தைங்கள வளர்த்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வளர்த்தா போதும். பாட்டி நம்ம குழந்தைங்கள அவங்க குழந்தைங்கள வளர்த்தாங்களே அந்த மாதிரி வளர்த்தா போதும். ஃபேன்சியெல்லாம் குழந்தைங்கள வளர்க்கவே வேணாம். வெரி சிம்பிள் லைஃப், வெரி சிம்பிள் திங்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது போதும் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளர்கிறதுக்கு. ரொம்ப போட்டு உங்களே கன்ஃபியூஸ் பண்ணி ஐயோ நான் இப்படி அடிச்சிட்டேனே, இப்படி திட்டிட்டேனே, அதனால் நம்ம எதாவது வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக காசை கொண்டு போய் டாய் வாங்குறதுக்கும் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் செலவு பண்ணாதீங்க. அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்து வருஷத்துக்கு ஒரு டாய் தான் வாங்கி தருவாங்க. யா, தேங்க்ஸ் ஐஸ்வர்யா, தேங்க்யூ சரண்யா. நைஸ் டாக் அபவுட் பேரண்டிங், யூஸ்ஃபுல், தேங்க்யூ. Will stop exhibiting in showing my confidence. Yes, you should, Preeti, you should do that. Thank you very much, Mohammed. Thiruvallar Selvi, thank you. Arvind, thank you. Arvind, sorry, நான் அந்த question ஆன்சர் பண்ண முடியல, எனக்கு அது புரியல, அதனால் I didn't answer that question. யாரோ ஒருத்தங்க எக்ஸ் ஹஸ்பண்டோடைய தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கல்பனா தேவி, ஹவு டு ஓவர் கம் நெகட்டிவிட்டி தாட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வெளியில் வருது அப்படின்னா நீங்கள் நீங்கள் எழுதும் போதே எழுதிருக்கீங்க அது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இன் லைஃப் இஸ் டு லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் மிக மிக கடினமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நொடி நம்ம வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நொடி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முதல் படி. ப்ரெசண்ட்டில் இருக்க பழகுங்க. இப்போ இந்த செஷன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த செஷனில் இருங்க. மனசை ஐயோ பால் குக்கர் வச்சுட்டு வந்தோமே, நைட்டுக்கு என்ன சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அது அப்புறமா போய் யோசிக்கலாம். ஸோ இப்போ இந்த செஷனில் இருக்கீங்க அப்படின்னா your focus should be here on the session. Enjoy this moment. There are a lot of people who are watching this session along with you. ட்ரை டு கனெக்ட் வித் தெம். அவங்க எழுதியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் படித்து பாருங்கள். உங்களை மாதிரியே லைஃப் சிச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு இங்கே இருக்கும். ஸோ அதில் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் இந்த மொமெண்ட்டை வாழ கற்றுக்கோங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் போயிட்டாரா ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருங்க லைஃப்பில். எக்ஸ் ஹஸ்பண்ட் போயிட்டாரு, எக்ஸ் ஒய்ஃப் போயிட்டாங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில். தொல்லை ஒழிஞ்சதுன்னு இருக்கணும். ஏதோ ஃபார் சம் ரீசன் எக்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் லீவ் தெம் ஆன் தர் ஓன். லைஃப்பில் நான் மறுபடியும் சொல்கிறேன், பாத்ரூமில் ஒருத்தர் வழிக்கு வந்துட்டோன்னா பாத்ரூமே போகாமலாம் இருக்கிறது கிடையாது. கண்டிப்பாக பாத்ரூம் போகணும், ரொம்ப எசென்ஷியல் அது. ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வரணும்னா பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். கரெக்டாக? வெரி சிம்பிள் ஆன்சர். எப்படி அதுலேருந்து வெளியே வர முடியும்? என் தாட்ஸை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தாட்ஸ் உங்களை கேப்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தாட்ஸை கேப்டிவேட் பண்ணிடணும். புரிஞ்சுதா? தாட்ஸ் உங்களை பிடிச்சி ஒரு சிறைக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அந்த தாட்ஸை பிடிச்சி நீங்கள் சிறைக்குள்ளே போட ஆரம்பிச்சிடணும். ஸோ எப்பயுமே ஒரு தாட் வருது அப்படின்னா அதுலேருந்து டீவியேட் பண்ணி போக பாருங்கள். ஜஸ்ட் டீவியேட் அண்ட் கோ. எப்படி டீவியேட் பண்ணுறது? சில பேருக்கு அதுலேயே ஒரு சுகம், அந்த நெகட்டிவிட்டிலேயே உட்காந்துருக்குது ஒரு சுகம். என் கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன், என் பாய் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன், வெங்காயம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டே இருங்களேன், ஜாலியாக இருக்கும். கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது உரிச்சிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அந்த வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக? அது மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். உண்மையான ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே தங்கும். ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்.
ஸோ இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி வெங்காயம் மாதிரி உரிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. கண் ரொம்ப எரியும். எண்ட் ஆஃப் த டே கையில் ஒன்றுமே வேறு இருக்காது. சும்மா உட்காந்து வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. டோன்ட் டூ தட். ஒட்டுற மண் தான் ஒட்டுன்றதை பெருசாக எழுதி வீட்டில் ஒட்டிக்கோங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இஷ்யூவில் இருக்கிறவங்க தேவையில்லாத ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் ராங் பீப்புள் மேலே ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இல்லையா, ROI அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் கான்சிக்வன்ஸ், அதான் இந்த வலி. இப்போ உட்காந்து அப்படியே வலிக்குது சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் அந்த வலி. மெமரிஸ் இருக்கும், அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சோக பாட்டை ஆன் பண்ணி விட்டுறது, இளையராஜா பாட்டை பின்னாடி பேக்ரவுண்ட் ஆன் பண்ணி விட்டு அப்படியே கண்ணீராக அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. லைஃப்பில் ஒரே லைஃப் தான் இருக்குது. அதில் எவ்வளோ பீப்புளை வேணால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனில் அவங்கள ஹார்ம் பண்ணாமல் ஹர்ட் பண்ணாமல் நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அவ்வளோதான். ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என் லைஃப் அங்கேயே ஸ்தம்பிச்சு போய் நின்ற போகிறது கிடையாது. கரெக்டாக எங்கள் அப்பா இறக்கும் பொழுது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது, பயங்கர க்ரீஃப் இருந்தது எனக்குள்ளே. ஆனால் நான் போய் உடனே தூக்கு கயிறுன்னு போய் போட்டுட்டு சாவலை. கரெக்டாக எனக்கு 30 வருஷம் வளர்த்த எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஆனால் அவர் கூடவே நான் போய் செத்துடல. லைஃப் வில் மூவ் ஆன் ஃபார் அஸ். கரெக்ட். அந்த மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்டு, இந்த கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஒய்ஃப், இந்த இஷ்யூ எல்லாம் இருக்குது, நெகட்டிவிட்டி இருக்குது மைண்டில். இது எல்லாமே கடந்து போகும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் நாளைக்கு இருக்க மாட்டீங்க, நெக்ஸ்ட் இயர் இருக்க மாட்டீங்க. ஓகே. Thank you very much, people. And Durab Khan, thank you very, very much for organizing this. Thank you very much for inviting me here. இது ரொம்ப 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 ஆசம் குரூப். எனக்கே இது நிறையா டைம்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஜஸ்ட் டு வைல் அவே டைம். அதனால் நல்ல அழகான விஷயங்களை போஸ்ட் பண்ணுங்கள், ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு தூக்கம் வர என்ன பண்ணணும், பிரீத்தி மணிகண்டன், டக்குன்னு தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் ஃபோனு, டிவி, லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் தூங்க போங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் யுவர் பிரெயின் நீட்ஸ் அ பிரேக். கரேஜ் இருந்துச்சுன்னா டேக் திஸ் இஸ் அ சேலஞ்ச். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் இல்லாமல் இருக்க பாருங்கள். see if you can do it. you are winning on the anxiety side. சரியா? ஆங்ஸைட்டி, இந்த படப்படப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு ஃபுல் டே ஃபோன் இல்லாமல் இருந்து பாருங்கள். ஜஸ்ட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அண்ட் சி. எந்த விஷயத்துக்குமே ஃபோன் எடுக்கக்கூடாது, டைம் பார்க்குறதுக்கு கூட ஃபோன் தொடக்கூடாது. ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி உள்ளே வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோலி யூ கேன் ட்ரை டூயிங் இட். ஒரு நாளைக்கு 2 hours பண்ணி பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 4 hours பண்ணி பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 20 hours பண்ணி பார்க்கலாம். அப்படியே கிராஜுவலாக 24 hours பண்ணி பாருங்கள். இஃப் யூ கேன் வின் இட், யூ ஆர் டெஃபினெட்லி வின்னிங் ஓவர் ஆங்ஸைட்டி. நல்லா அப்புறமா தூக்கம் வரும். சரியா? Hats off to the group members for keeping group energized. Thank you, Sharanya. Sushant Singh Rajput lived his life very well. All the luxury he had, he could not save his life. He could not save his life. Ayon Ankush, yes, he could not save his life. Very unfortunately, people who commit suicide in a momentary decisions or even in a planned decision, they don't give us that luxury of time, you know. So that is why it's very important that we take care of our people when they are just next to us. It's very, very important. We see through their silence, we see through their tears, we see through their smile, we observe them, and then we know that something is wrong. We have to sit down, talk to them, tell them that you are there. That's very, very important, because people who commit suicide don't give you the time at all to go counsel them. Okay. Hey, thank you very much, Padma, Priya. Thank you very much. It really means a lot to me also, guys, to be with you, to talk to you and all that. Ram is, I am recovering from depression. One wrong investment in business 1 year back, and I lost huge money, and my dad bailed me out. Every time I hear the same fault said again and again. Again and again, any steps I take, they bring the same thing. Rams, it's very I know it is sometimes, you know, parents, they prick on us, you know, திருப்பி சொல்லி காட்டுவாங்க. It may be kind of little irritating to us, அந்த மாதிரி இருக்கலாம். But all I can tell you is you don't have to go visit that same burn again and again. Okay, you don't have to go
டேர்ன் பேக் அண்ட் see அந்த கொட்டின பாலை போய் திரும்ப திரும்ப பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எஸ் வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ் இல்லையா, யாருமே மிஸ்டேக் இல்லாமல் வந்திருக்க மாட்டாங்க. சில பேர் மிஸ்டேக்ஸ் வெளியே தெரியும், பல பேரோட மிஸ்டேக்ஸ் வெளியே தெரியறதில்லை. அதனால் அவங்க மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. Fortunately, your dad has bailed you out of the situation, but when he's telling you about the whole thing again and again, try to tell him that, அப்பா தப்பாயிடுச்சு, ஓகே ஐ அக்ரி, இட்ஸ் மை மிஸ்டேக், வில் லுக் ஃபார்வர்ட், இதுக்கப்புறம் வில் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் see அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேட்கலையா, just leave it like that. Let them have the liberty of talking, but you have your mind in your control. Don't give ears to all that. உலகம் பேசிகிட்டே தான் இருக்கும், அப்பா அம்மாவாக இருந்தாலும் தான். I have a friend, Aishwarya, I have a friend who's young and quite emotionally vulnerable to things happening to her. When she is sharing those with me, apart from love and good words, what more I can do to make her feel better? Our communication is through the phone only, we don't live together. Emotionally, okay. ரொம்ப எமோஷ்னலான பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிடுறீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் லவ் அண்ட் குட் வேர்ட்ஸ், வாட் மோர் கேன் ஐ டூ? See, எப்பயுமே குட் வேர்ட்ஸ் மட்டுமே ஒருத்தங்களை சரிப்படுத்தி கொண்டு வராது ஐஸ்வர்யா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் சம்டைம்ஸ் தி நீட் அ டைட் ஸ்லாப் ஆல்சோ. அந்த டைட் ஸ்லாப் இப்போ நீங்கள் ஃபோனில் பேசுறதுனால நீங்கள் டைட் ஸ்லாப் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானாக வார்த்தையிலே சுடுவேன் சில சமயத்தில். அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வார்த்தையிலே சுட்டு காட்டுங்க. சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் ஃபார் தெம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் இன்வெஸ்ட் ஆன் ராங் இமோஷன்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். தப்பான ஒரு விஷயத்துலையோ, தப்பான ஒரு மொமெண்ட்லேயோ, தப்பான பொருள் மேலேயோ, தப்பான ஆள் மேலேயோ உங்களுடைய இமோஷன்ஸை என்றைக்குமே பதிக்காதீங்க. உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுற எல்லாருமே மனுஷங்க தான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசில். எல்லாமே ப்ராமிஸ் பண்ணுறோம்ல, நம்மளும் பண்ணியிருப்போம், அவங்களும் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராமிசஸ் எல்லாமே ஒரு நாள் மறைஞ்சு போகலாம். ஸோ அதனால் அந்த இமோஷன்ஸ் உள்ளே போகும்பொழுது அந்த அறிவை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு உள்ளே போங்க. ஓகே, டோன்ட் ஐ see lot of people saying I fell in love அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃப்ரேஸ் கேட்டிருக்கீங்களா? I fell in love அப்படின்னு சொல்லுவாங்க. You should never fall in love. You should walk in love. அப்படியே கண்ணை திறந்து வச்சுட்டு தெளிவாக யூ ஷுட் வாக் இன் தட் ரிலேஷன்ஷிப். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டு யூ ஷுட் வாக் இன் தட் ரிலேஷன்ஷிப். நெவர் ஃபால் இன் லவ். அப்படி விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் எழுந்திரிக்கவே முடியாது. ஓகே, ஸோ வித் தட் ஐ க்ளோஸ் மை செஷன். இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக ஐ வில் ஆன்சர் யூ ஆல். Thank you very much for joining me, guys, and I hope to see you all in another live session, provided the wandering minds allow me to do that. Thank you very much. Have a very very blessed life. ரொம்ப cheerful-ஆ இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி தான் வாழ்க்கை கடைசி நாளுன்ற மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுங்க. நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம். one day at a time வாழ்ந்து முடிச்சிடலாம். Alright, so see you guys. Thank you very very much and have a great evening. Bye.